மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. கையை தட்டி வாழ்க வாழ்க ஓம் நாமோ வாழ்க ஐயா வாழ்க வாழ்க ஓம் நாமோ வாழ்க. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோட. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோட. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோட. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறா. கிருபை இரக்கங்களா. என் கூட சேர்ந்து கையை தட்டி வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தி ஆக்குகிறா. வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தி ஆக்குகிறா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. சொல்லுங்க. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா. உம்மை இதயம் துள்ளுதையா. இடைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. சொல்லுங்க. இடைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா. யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா. யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. சொல்லுங்க. இடைவிடா நீ உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஓராக்காபா. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம். நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. ஒரு முறை சொல்லுங்க. நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. ஹல்லேலூயா. 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 கைகளை உயர்த்தி ஆராதிப்போ. ஹல்லேலூயா. 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 ஹல்லேலூயா.
ஹalleluya. கைகளை உயர்த்தி ஹalleluya, 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 ஹalleluya. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. இந்த கூடாரத்துக்குள்ள கர்த்தர் ஆவியா இறங்கி வந்திருக்கிறா, ஆவியா இறங்கி வந்திருக்கிறா. உங்க மேல இந்த ஆவியானவர் பலமா இறங்கி கொண்டே இருக்கிறா. சிலர் மேல ஆவியானவர் இறங்கி கொண்டே இருக்கிறார். நீங்க அதை உணர்றீங்க, அதை பெற்றுக்கொள்றீங்க. உங்க மேல அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்குகிறது, இறங்குகிறது. ஹalleluya. ஷகாபா கபா தலபா ரிகாபா கபா கபா தலபா. கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடுகிறது, கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடுகிறது. நீங்க பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுறீங்க, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறீங்க. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு மேலும் இந்த ஆரம்ப பகுதியில் கர்த்தர் அந்த கட்டை உடைக்கிறார், கட்டை உடைக்கிறார். நீ எழும்ப முடியாமல் இருக்கிற பலவீனத்தின் கட்டுகள் முறிகிறது. ஓ ரபா கபா தூடாபா தலாபா ஷகாபா கபா ரிகாபா தூடாபா தலாபா கபா தூடாபா கபா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, அந்த மகிமை, அந்த மகிமை உங்க மேலதான், உங்க மேலதான். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவர் இறங்குகிறார். யாரோ தொடுகிறது போல உணருங்க, யாரோ அல்ல. கர்த்தருடைய ஆவியானவர் தான் உங்களை தொடுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் தான் உங்களை தொடுகிறார். அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஆவியான பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆரம்ப பகுதியில் சிலரை தொடுகிறார். பெற்றுக்கொள். ஆவியானுடைய மகிமை உங்க மேல இறங்கி வருகிறது, ஒவ்வொரு மேல இறங்கி வருகிறது. விடுவிக்கிற வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை ஒவ்வொரு மேல இந்த ராத்திரி வேளை இறங்குகிறபடினால் ஹalleluya. பெற்றுக்கொள்ளுங்க அந்த வல்லமையை. ஓ, ஒவ்வொருவரை நிரப்புவதாக. எங்களோட கூட நீர் பேசும்படியா நான் ஆட்சேபிக்கிறேன். எல்லா துதி கன மகிமை உடைய ஒருவருக்கே செலுத்துகிற இங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருவோம். இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணி காத்திருந்தேன். ஆண்டவர் ஒரு வார்த்தையை என்னுடைய இருதயத்தில் வைத்தார். எடுத்துக்கொள்ளலாம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இல்லை என்றால் யாராவது ஒருவர் நீங்கள் வாசிக்கலாம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் நீங்கள் விசுவாசமாயிருங்கள். நல்ல கவனிங்க. ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் உங்களோடு கூட சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக, உங்கள் உள்ளம் கலங்காமல் இருப்பதாக, உங்கள் மனது கலங்காமல் இருப்பதாக என்று சொல்லுகிறார். இது யாருடைய வார்த்தை? யாரோ ஒரு மனிதன் சொல்லுகிற வார்த்தை அல்ல. யாரோ ஒரு மனிதன் உங்களுக்காக உருவாக்கி சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. ஆண்டவர் பேசின ஒரு வார்த்தை. கர்த்தர் தான் இன்னைக்கு சொல்லுகிறார். ஏதோ இருதயத்தில் சஞ்சலத்தோடு கூட இன்னைக்கு இந்த ஜெபத்துக்கு வந்திருக்கிறியா? என் இருதயத்தில் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு பிரதர், ஏதோ ஒன்று என்னை அழுத்தி கொண்டே இருக்கிறது, என் உள்ளத்துக்குள்ள மகிழ்ச்சி இல்லை, என் இருதயத்துக்குள்ள ஒரு சந்தோஷம் இல்லை, என் இல்லத்தில் என் இருதயம் பாரத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறது, ஏதோ ஒரு சஞ்சலத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறது, ஏதோ ஒரு அழுத்தத்தின் நிமித்தமாய் ஏதோ ஒன்றை இழந்ததை போலவே
நான் நினைக்கிறேன் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு கூட இங்கே நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கலாம். இருதயத்தில் கஷ்டம், இருதயத்தில் பாரம், இருதயத்தில் போராட்டம், இருதயத்தில் மன வருத்தத்தோடு கூட இந்த ஜபத்துக்கு நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவர் சொன்னார், இப்படிப்பட்ட ஜனங்கள் இன்னைக்கு வருவாங்கன்னு சொன்னாரு. எனக்கு அருமையான சகோதரி, உங்க வீட்டில் ஏற்பட்ட குழப்பத்தை நிமித்தமா உங்க இருதயம் பாதிக்கப்பட்டிருக்கிறதா? ஒரு குறிப்பிட்ட வியாதி நிமித்தமாய் உங்க இருதயம் பாதிக்கப்பட்டிருக்கிறதா? ஏதோ ஒன்றை நீங்கள் எதிர்பார்த்து அதை நிறைவேறாதது நிமித்தமாய் உங்க இருதயம் உடைஞ்சு போய் வந்திருக்கிறீங்களா? எப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க வந்திருக்கிறீங்க? ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து தான் சொல்லுகிறா, உங்க இருதயம் கலங்க வேண்டாம், உங்க இருதயம் கலக்கம் அடைய வேண்டாம். உங்க இருதயத்தில் இருக்கிற சோகம் உன்னை கலங்க பண்ணுகிறதா? கலங்காத. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர் உங்களை பார்த்து கலங்காதே என்று சொன்னால் நிச்சயமா நீங்க கலங்கி போன வாழ்க்கையை மாற்றி உங்க இருதயத்துக்குள்ள சமாதானத்தை தர அவர் வல்லமை உள்ள தேவனாய் வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிற? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏதோ ஒன்றை குறித்து நீங்க இருதயத்தில் வைத்து நீங்கள் பல நாளாய் துக்கித்து இருக்கிறது தேவனுக்கு தெரிந்திருக்கிறது. ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்க அழுது கொண்டிருக்கிறீங்க. உங்க பிரச்சனை உங்க இருதயத்தை பாதித்திருக்கிறது. உங்களுடைய பிரச்சனை உங்க உள்ளத்தை பாதித்திருக்கிறது. அது உங்க உள்ளத்தை மாத்திரம் அல்ல, உன்னை உண்டாக்கின உன்னை அழைத்த தேவனுடைய இருதயத்தையும் பாதித்திருக்கிறது. அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க இருதயம் கலங்காமல் இருப்பதாக, உங்க இருதயம் கலங்காமல் இருப்பதாக. இயேசு சொல்றாரு, என்னிடத்தில் நீங்க எப்படி இருங்க, விசுவாசமா இருந்தா உங்க இருதயத்தின் கலக்கத்தை நான் மாற்றி விடுவேன் என்று சொல்லுகிறார். ஒரு மனிதனுக்கு இருதயம் ரொம்ப முக்கியம் தெரியுமா? ஒரு மனிதனுக்கு இருதயம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு இடம். அந்த மனது தான் ரொம்ப முக்கியம். உங்க உள்ளம், உங்களுடைய சரீரம் பாதிக்கப்பட்டால் இருதயமும் பாதிக்கப்படும். உங்களுடைய கை பாதிக்கப்பட்டால் அடுத்த நிமிடம் உன் கையில் ஒரு ஃப்ராக்சர் வந்தா, உன் காலில் ஃப்ராக்சர் வந்தா, உன் சரீரத்தில் ஏதாவது உள்ளுறுப்புகள் பாதிக்கப்பட்டுத்தா அடுத்த நொடியே பாதிக்கப்படுவது எதுவாக தான் இருக்கும்? இருதயம் தான் பாதிக்கப்படும். உன்னை சார்ந்திருக்கிற காரியம், உன் குடும்பத்தை சார்ந்திருக்கிற காரியத்தில் ஏதாவது ஒரு இழப்புகள் வந்துட்டா, நஷ்டம் வந்துட்டா, ஒருவேளை போராட்டம் வந்துட்டா அடுத்த நொடியே அந்த பிரச்சனை உன் இருதயத்தை பாதிக்கிறது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஏனென்றால் அதனால் தான் ஆண்டவர் சொல்றா, நான் இருதயத்தில் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறா. இருதயம் என்பது ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியமானது. ஒரு பிரச்சனை அடுத்த வினாடி பாதிக்கிற இடம் உங்க இருதயமா தான் இருக்கும். அதனால தான் சொல்லுகிறா, இருதயத்தில் போராட்டத்தோடு இருக்காதீங்க, உங்க இருதயத்தை நீங்க பார்த்து கொள்ளுங்க என்று சொல்லுகிறார். ஏன்? இருதயம் பாதிக்கப்பட மனிதனுடைய வியாதி அதிகமாய் கொண்டே இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு இருதயம் பாதிக்கப்பட்டுட்டா அந்த பிரச்சனையை அவன் பெரிதா பார்ப்பான். ஒரு பிரச்சனை வருகிறது, ஒரு பணம் பிரச்சனை, ஒரு ஒரு 1 lakh தேவை, ஒரு 5 lakhs தேவை, ஒரு 50,000 தேவை என்றால் அந்த தேவை சந்திக்கப்படாத பொழுது அடுத்தது எதுதான் பாதிக்கப்படுது? இருதயம் பாதிக்கப்பட்டு மனிதன் அழுக ஆரம்பிச்சிடறான். அப்போ அழுகை எப்படி வருது? இருதயம் பாதிக்கப்பட்ட பொழுதுதான் உங்க கண்களில் கண்ணீர் வரும். நீங்க கண்ணீர், உங்க இருதயம் பாதிக்கப்படும் பொழுதுதான் உங்க முகம் சோகமாய் மாறிவிடும். உங்க இருதயம் பாதிக்கப்படும் பொழுதுதான் ஒரு செயலை செய்ய முடியாதபடி முடக்க விடப்படுறீங்க. உங்க இருதயம் பாதிக்கப்படும் பொழுதுதான் உங்களுக்குள்ள அவிவிசுவாசம் வரும். இருதயம் பாதிக்கப்படும் பொழுதுதான் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, இனிமே நம்மால ஒன்னையும் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது என்ற சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுகிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், எந்த போராட்டம் வந்தாலும் உங்க இருதயம் கலங்காமல் இருப்பதாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. உங்க இருதயம் கலங்காமல் இருப்பதாக, உங்க உள்ளம் கலங்காமல் இருப்பதாக என்று சொல்லுகிறார். ஏனென்றால் உங்க இருதயம் தேவனிடத்தில் திரும்ப, அது உள்ளம் கலங்கிவிட்டா, இருதயம் கலங்கிவிட்டா உங்களால் ஜெபிக்க முடியாது. இருதயம் கலங்கிவிட்டா உங்களால் தேவனை திரும்ப முடியாது. உங்க பிரச்சனைக்கு பக்கமே உங்க இருதயம் இருக்கும். எப்படா இந்த பிரச்சனை முடியும்? எப்போ இந்த பலவீனம் மாறும்? எப்போ இந்த வீடு முடிக்கப்படும்?
எப்போ இந்த போராட்டத்துக்கு முடிவு கிடைக்கும் அது மேலேயே கவனமாகவே இருப்போம். வேறொன்றில் நம்ம செவி சாய்க்கவே முடியாது, வேறொன்றில் நம்ம கவனத்தை செலுத்த முடியாது. நம்முடைய இருதயமும் ஒரே ஒன்றில் மேலே கவனத்தை செலுத்தி செலுத்தி மனிதன் எழும்ப முடியாதபடி பிசாசு இருதயத்தில் சோதனை கொண்டு வந்து ஒரு இடத்தை முடக்கி விடுகிறதை நான் பார்த்திருக்கிறேன். எத்தனையோ பேருக்கு அந்த நிலைமைகள் வந்திருக்கிறது. அந்த மனிதர்கள் செயல்படவே முடியாதபடி கடைசி வரைக்கும் போராட்டத்தில் விழுந்து மரித்து போயிருக்கிறதை பார்த்திருக்கிறேன். அதனால தான் இன்னைக்கு சொல்லுகிறா, என்ன பிரச்சனை உங்களை பாதிக்கிறது, என்ன போராட்டம் உங்களை பாதிக்கிறது, அருமையான மகனே மகளே, எந்த காரியம் உங்க இருதயத்தை பாதித்து கொண்டிருக்கிறது, இன்றைக்கு ராத்திரி இயேசு கிறிஸ்து உங்க இருதயத்தில் இருக்கிற போராட்டத்தை சஞ்சலத்தை எல்லாவற்றையும் மாற்ற வல்லமை உள்ள தேவனாய் வந்திருக்கிறார். உங்க இருதயம் மாறப்போகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. உங்க உள்ளம் மாறப்போகிறது. ஆமென் சொல்லுங்க. இனிமே உங்க இருதயத்தில் வேதனை இருக்க போகிறது இல்ல, உங்க இருதயம் மகிழ்ச்சியினால் நிரம்ப போகிறது, உங்க இருதயம் சந்தோஷத்தினால் நிரம்ப போகிறது. எதற்காக நீங்க இருதயத்தில் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீங்களோ எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி ரட்சிக்க வல்லமை உள்ள தேவனாய் வந்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமாக தான் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு ஒரு அருமையான சகோதரியை தெரியும். ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு என்னை பிரேயருக்கு அழைத்திருந்தார்கள். அவங்க பிரேயருக்கு அழைத்திருக்கும் போது அவங்க இடத்துல போகணுன்னு சொன்னாங்க, பிரதர் இன்னைக்கு நான் மரித்து போயிருந்தேன்னா 1 மாதம் ஆகியிருக்கும், மரித்து போயிருந்தால் 1 மாதம் ஆகியிருக்கும். எதற்காக மரித்து போய் இருப்பீங்க? அந்த சகோதரியிடத்தில் கேட்டபோது சொன்னாங்க, பிரதர் என்னை நானே உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்று நினைத்தேன், மரித்து போய்விடலாம், இந்த உலகத்தில் வாழ்வது வேஸ்ட்டு, வாழ எனக்கு பிடிக்கலை. எதற்காக அப்படி சொல்கிறீங்க? ஒரு பக்கம் கடன், ஒரு பக்கம் என் கணவருடைய தவறான வாழ்க்கை, ஒரு பக்கம் கடன் நிறைய இருக்குது. ஆனால் என் கணவர் தவறான வழியில் நடந்து கொண்டிருக்கிறார். குடிக்கு அடிமையானார். குடிக்கு தான் அடிமையானாரேன்னு பார்த்தோம், வேலைக்கு போகிறதில்ல. வீட்டினுடைய கடன் லட்சக்கணக்கில் ஆயிடுச்சு. அது மாத்திரமா, அவர் தவறான பெண்களோடு கூட என்ன இருக்குது, தொடர்பு இருக்குது. அதை கேள்விப்பட்டதுலேருந்தே நான் உடஞ்சி போய்விட்டேன். உள்ளம் உடஞ்சிச்சு. குடிக்காரனை கல்யாணம் பண்ணிக்கினேன்னு உடஞ்சி போனேன். அடுத்தது எங்கள் வீட்டுக்கார் வேலைக்கு போகிறதுலேன்னு கஷ்டப்பட்டேன். என்னுடைய உழைப்பு ஏதோ நான் அரசாங்கத்தில் வேலை செய்கிறது நிமித்தமாய் பணத்தை நான் சேர்த்து வைத்து என் பிள்ளைகளை பார்த்து வருகிறேன். ஆனால் என் கணவர் தவறான பெண்ணோடு கூட தொடர்பில் இருக்கிறார். இது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல, என்னால் இதை கிரகிக்க முடியல. இந்த பிரச்சனை இந்த சகோதரியுடைய இருதயத்தை பாதிக்க ஆரம்பித்து விட்டது. வீட்டுக்கார் லேட்டாக வரும்போதெல்லாம் எங்கே போயிருப்பாரோ, என்ன நடந்திருக்குமோ, அது அவமானமாக நினைச்சாங்க. வீட்டுக்கார் செய்கிற தவறுகளை தன் வாழ்க்கையில் ஒரு பெரிய அவமானம், அவருக்கு அவமானமாக நினைக்கல, அது தன்னுடைய அவமானமாக நினைத்தாங்க. அது ஒவ்வொரு நாளும் நினச்சி கண்ணீர் வடிப்பாங்க. அது ஒவ்வொரு நாளும் நினச்சி உள்ளம் உடைக்கப்படும். சின்ன பிள்ளைங்க, அப்பாவுக்காக ஏங்குகிற பிள்ளைங்க, ஒரு எதிர்பார்ப்போடு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த திருமணத்துக்கு பிறகு என் குடும்பமா நல்லா இருக்கும், ஆசீர்வாதமா இருப்பாங்க, நானும் என் குடும்பமும் என் கணவனும் என் பிள்ளைகளுமா எங்கள் வீடு ஒரு குட்டி பரலோகமா இருக்கும் நினைச்சுதான் திருமணத்தை செய்து கொண்டு பிள்ளைகளை பெற்றெடுத்தாங்க. ஆனால் சில வருடத்துக்குள்ளேயே வீட்டுக்குள்ள குழப்பம், வீட்டுக்குள்ள போராட்டம், தினந்தோறும் சண்டை, தினந்தோறும் வேதனை, வீட்டில் வாழ பிடிக்கல. ஏன் இந்த வாழ்க்கை? வீட்டில் போய் தன்னுடைய தாயின் தகப்பனை பார்த்து அவங்க நிந்திக்கிறாங்க, கோபப்படுறாங்க. இந்த வரனை நீங்கள் தானே கொண்டு வந்தீங்க, ஏன் எனக்கு இந்த நிலைமை, நான் என்ன செஞ்சேன்? ஒட்டஞ்சி போயிடுவாங்க. தினந்தோறும் அழுகை, நிம்மதியான வாழ்க்கை இழந்து போனாங்க. பல முறை அவங்க தன் உயிரை மாற்றிக்கொள்ளணும்னு நினைச்சாங்க. ஆனால் இந்த முறை அவங்களுடைய பிரச்சனை அதிகமாக தன் உள்ளத்தில் வேதனை அவங்களுக்கு பெருகிவிட்டது. அவங்களுடைய இருதயத்தில் இருக்கிற வேதனை பெருக உன் மனசு சொன்னது, இந்த வாழ்க்கை வாழ்றதை விட நீ என்ன பண்ணிடு, செத்து போய்விடு. யாரோ ஒருத்தர் சொல்றதை கேட்க ஆரம்பிச்சாங்க. யாரோ உள்ளத்துல இருந்து பேசுறாங்க, இந்த வாழ்க்கை வாழாத, உங்க கணவரை பாரு, இப்படிப்பட்ட தப்பு பண்றான், அப்படிப்பட்ட தப்பு பண்றான், இது உன்னோட பேரை வாங்குறான், உனக்கு அவமானத்தை தேடி தருகிறான், உன் குடும்பம் என்ன
என்ன, உங்கள் அந்தஸ்து என்ன, இப்படிப்பட்ட ஒரு குடுக்காரனை கணவனை திருமணம் செய்து கொண்டே உள்ளம் பேசுது, இருதயத்தில் வேதனை, அந்த சோகம், அந்த வேதனை அவங்களை அழுத்தி 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 வேகமாக என்ன செய்தாங்க, தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று வேகமாய் தற்கொலைக்கு போனாங்க. தற்கொலை பண்ணிக்கிற அந்த அந்த கடைசி நிமிடத்தில் அவங்களுடைய பிள்ளைகள் ஓடி வந்து தாயாருடைய கால்களை கட்டி அணைத்து கொண்டது. அந்த சகோதரிக்கு துக்கம் வந்து விட்டது. அந்த தற்கொலை எண்ணத்திலிருந்து அவங்க விடுதலையாக்கப்பட்டாங்க. ஓடி வந்து சொன்னாங்க, என் பிள்ளைகள் மூலமாக ஏசப்பா என்னை தற்கொலையிலேருந்து மீட்டெடுத்தா. அந்த சகோதரி சொன்ன காரியத்தை நீங்கள் பார்த்தீங்களா? அவங்க மனதுக்குள்ள இருந்த அந்த வேதனை, அந்த மனதுக்குள்ள இருந்த அந்த போராட்டம் அவங்களை தற்கொலைக்கு நேராய் கொண்டு போயிட்டது. இந்த வாழ்க்கை வாழவே பிடிக்கல, மரித்து போய்விடலாம். ஒரு இருதயத்தில் ஒரு பிரச்சனை பாதிக்கப்படும் பொழுது மனிதன் தாறுமாறான ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான், தாறுமாறான ஒரு முடிவுக்குள்ள வருகிறான். இனி வாழவன்னு வேண்டாம், இனி வாழுவதற்கு பிடிக்கல, மரித்து போய்விடலாம். ஒரு மன அழுத்தம், ஒரு மன போராட்டத்துக்குள்ள மனிதன் தள்ளப்படுகிறான். நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு மன போராட்டத்தில் இருக்கிறீங்களா? நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறீங்களா? இருதயத்தில் ஏதோ ஒரு அழுத்தம், ஏதோ ஒரு பிரச்சனை குறித்து, உன் பலவீனத்தை குறித்து இருதயம் போராடுகிறதா? ஐயோ, இந்த பலவீனம் எனக்கு வந்துடுச்சே, இதன் நிமித்தம் நீங்கள் மனசுக்குள்ள போராடி கொண்டு இருக்கிறீங்களா? இதன் நிமித்தம் மன டிப்ரெஷனாக இருக்கிறீங்களா? மன அழுத்தத்துக்குள்ள தள்ளப்பட்டு இருக்கிறீங்களா? இதன் நிமித்தம் தூக்கம் வராமல் இருக்கிறீங்களா? ஒருவேளை கடனை நினைத்து நினைத்து நீங்க உள்ளத்துல வேதனையோடு இருக்கிறீங்களா? இந்த கடன் எப்போ அடைக்கப்படும், இந்த கடன் என்னைக்கு மாறும், என்னைக்கு இங்க பிரச்சனைக்கு முடிவு வரும்னு எதிர்பார்த்து இருக்கிறீங்களா? என்னைக்கு தான் எனக்கு ஒரு திருமண பாக்கியத்திற்கான வழிகள் திறக்கப்படும், ஆண்டவரே குழந்தை பாக்கியத்திற்கான வழிகள் திறக்கப்படாதா என்ற மன போராட்டத்தோட கணக்கத்தோட திருமணத்துக்கான வழிகளை, வேலை இல்லாம வேலை கிடைக்குமா என்ற பல போராட்டத்தில் இருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, உங்க இருதயம் கலங்க வேண்டாம். ஆண்டவர் சொல்ற, எதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க, தேவனிடத்தில் விசுவாசமா இருங்க, அவர் உங்க வாழ்க்கையை மாற்ற வல்லமை உள்ள தேவனாய் வந்திருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க பிரதர், அல்லேலூயா, அல்லேலூயா. வேதாகமத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. லூக்கா 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். ஆண்டவர் ஒரு அழகான ஒரு மனிதனை குறித்து அழகாக இந்த வேதாகமத்தில் எழுதி வச்சிருக்கிறார். யார் அந்த மனிதன்? மிகப்பெரிய ஒரு செல்வந்தன், மிகப்பெரிய ஒரு பணக்காரன். அவன் பேர் என்ன? சகேயு என்ற ஒரு மகனை குறித்து எழுதி வச்சிருக்கிறார். நல்ல கவனிங்க, இது பரிச்சயமானது தானே, இது தெரிஞ்ச வசனம் தானே, நீங்கள் கடந்து போயிடாதீங்க. நீங்க கவனித்து பாருங்க. ஆண்டவர் இதிலிருந்து உங்களை விடுதலையாக்க வல்லமை உள்ள தேவனாய் வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பெரிய பணக்காரன், அவன் மிகப்பெரிய படிப்பாளி, இல்லை பெரிய படிச்சு அவன் ஒரு பெரிய டாக்ஸ் கலெக்ட் பண்றவனா இருப்பானாக்கா? சும்மா படிச்சவனா இருப்பானா? சிஏ முடிச்சவனா இருக்கணும். சிஏ படிப்பு சாதாரணமான ஒரு படிப்பா? இல்லை, 5 வருஷம் படிப்பு, 6 வருஷம் படிப்பு. ஒரு சப்ஜெக்ட்ல போனா கூட மொத்த சப்ஜெக்டை என்ன பண்ணணும், எழுதணும். சிஏ படிப்பு கடினம். ஒருவேளை 5 சப்ஜெக்ட் இருக்குன்னா ஒரு சப்ஜெக்ட் போயிட்டா கூட மீதி அடுத்த முறை எப்படி எழுதணும், 5 சப்ஜெக்ட் சேர்த்து எழுதணும். அவ்வளோ பெரிய படிப்பு. அப்போ இந்த சகேயு சிஏ முடித்தவன் எவ்வளோ பெரிய டாக்ஸ் கலெக்ட் பண்ணுற இடத்துல இருக்கிறான். படிப்பாளி, பெரிய பணக்காரன், அரசாங்கத்தில் உத்தியோகம் இருக்கிறவன். அவன் அவ்வளோ பெரிய படிப்பை படித்து ஒரு இப்போ எல்லாரும் டாக்ஸ் கலெக்ட் பண்ணுகிறவனுக்கெல்லாம் என்னவா இருந்தானா, தலைவனாக இருந்தான், பெரிய ஆளாக இருக்கிறான். அப்போ அவனுடைய சேலரி எவ்வளோ இருந்திருக்கும், அவனுடைய வசதி எவ்வளோ இருந்திருக்கும், அவனுடைய படிப்பு எவ்வளோ இருந்திருக்கும், அவனுக்குள்ள எவ்வளோ வேலைக்காரர்கள் இருந்திருப்பாங்க, அவனுக்குள்ள எவ்வளோ பணி செய்கிறவங்க இருந்திருப்பாங்க. யோசித்து பாருங்க. அவன் வான் சொன்னால் வருவதற்கு திரள் கூட்ட மக்கள் இருந்திருப்பாங்க. பணம் படைத்தவன், படிப்பு படைத்தவன், பதவி பெரிய பதவியில் இருக்கிறவன், புகழ் நிறைந்தவன், பணம் மிகுதியானவன், செல்வங்கள் ஆஸ்திகள் நிறைந்திருக்கிறவன். எது குறித்து
குறித்து அவனுக்கு கவலை இல்லை. ஆனால் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரிடத்தில் எதாகிலும் கிடைக்குமா என்று எதிர்பார்த்து இயேசுவினிடத்தில் வந்தவன். பணம் இருந்துச்சு, செல்வம் இருந்துச்சு, ஆஸ்தி இருந்துச்சு, அந்தஸ்து இருந்துச்சு, மனிதர்கள் இருந்தார்கள், செல்வாக்கான பணம் இருந்தது. ஆனால் இதயத்தில் ஏதோ ஒன்று தொலைத்தவனாய் இருந்தான். உள்ளத்தில் ஏதோ ஒன்றை தொலைத்து போனவன். இருதயத்தில் அவன் எதிர்பார்க்கிறது எதுவுமே நடக்கல. அவன் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறது எதுவுமே நடக்கல. பணத்தை வைத்து எதை வேணும்னாலும் செய்யணும்னு நினைத்தான். ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒன்றையும் எதிர்பார்த்து அதை அவன் நிறைவேற்றவில்லை. அவன் இருதயத்தை பாதித்திருக்கிறது. ஏதோ ஒரு பிரச்சனை அவன் இருதயத்தை பாதித்திருக்கிறது. ஒருவேளை சமாதானமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஒருவேளை அவனுக்கு மறைமுகமான வியாதியாக இருக்கலாம், இல்லை பாவ வாழ்க்கையாக இருக்கலாம், அசுத்த வாழ்க்கையாக இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை அவனை மன அழுத்தத்துக்குள்ள தள்ளி இருக்கிறது. ஏதோ ஒரு பிரச்சனை மன போராட்டத்துக்குள்ள தள்ளி இருக்கிறது. அவன் வாழ்க்கையை வெறுத்து போனான். அவன் வாழ்க்கையை அவனால் ரசிக்க முடியல, வாழ்க்கையை அனுபவிக்க முடியல. எல்லாம் இருந்து கூட அவனால் வாழ்க்கையை அனுபவிக்கவே முடியாத நிலைமையில் இருக்கிறான். அவன் தான் சொல்றான், நான் வாங்கினதை ரெண்டத்தனையே திருப்பி தரேன் சொல்றானா. அப்ப எந்த அளவுக்கு அவங்ககிட்ட ஆஸ்தி இருந்திருக்கு நீங்க யோசித்து பாருங்களேன். ஒரு பக்கம் அநியாயமா சம்பாதித்தது, ஒரு பக்கம் வருமானம், ஒரு பக்கம் அவனுடைய சொத்துக்கள், ஆஸ்திகள் எல்லாம் இருந்தும் கூட ஏதோ ஒன்றை இழந்து போய் வந்திருக்கிறான். இன்னைக்கு கூட நிறைய பேர் உங்க வாழ்க்கையில எல்லாம் இருக்கிறது. வீடு, நிறைய வீடு இருக்குது, ஆஸ்தி இருக்குது, கார் இருக்கு, வசதி இருக்கு, பொருள் இருக்கு, அந்தஸ்து இருக்கு. ஆனா ஏதோ ஒன்று குறைவா இருக்கு பிரதர். ஏதோ ஒன்று நான் இழந்தது போல நான் விரும்புகிறேன். அது எதாகில் இருக்கலாம். குழந்தை பாக்கியம் இருக்கலாம், திருமண பிரச்சனை இருக்கலாம், கடனா இருக்கலாம், வீட்டுக்குள்ள கணவன் மனைவிக்கு இருக்கிற பிரச்சனைகளா இருக்கலாம், உனக்கும் வீட்டாருக்கு இருக்கிற போராட்டமா இருக்கலாம். ஏதோ ஒன்று உங்க வாழ்க்கையை பாதித்து கொண்டிருக்கலாம். ஏதோ ஒன்று உங்க வாழ்க்கையை நிம்மதியை இழந்து போயிருக்கலாம். ஏதோ ஒன்று உங்க வாழ்க்கையில் உங்களுடைய சிரிப்பை குறைத்து கொண்டிருக்கலாம், உங்க மகிழ்ச்சியை தடை பண்ணி கொண்டிருக்கலாம், உனக்கு முன் கணவருக்கு இருக்கிற உறவுகளை பிரித்து கொண்டிருக்கலாம். எதுவா இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் உங்க இருதயம் மாற்றப்பட போகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் நிம்மதியை தர வல்லமை உள்ளவர். இவன் பாருங்க, ஒரு பெரிய பணக்காரன், ஒரு பெரிய ஆஸ்தி படைத்தவன், ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவன் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே இயேசு கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி போய் என்ன பண்ணிருக்கலாம், பார்த்திருக்க முடியுமா முடியாதா சொல்லுங்க, முடியுமா முடியாதா? பேச மாட்டீங்களே, முடியுமா முடியாதா? முடியும். யாரோ ஒரு பெரிய ஆள் சமுதாயத்தில் யாரோ ஒருவர் இருக்கிறத போய் இயேசுவை உங்களை நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்டால் பார்த்துருக்கலாம். எவீரு போய் கேட்டான்ல, என்ன போய் கேட்டான், எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வருவீங்களான்னு கேட்டான். ஆண்டவர் ஓகே நான் வர்றேன்னு சொன்னார். 100க்கு அதிபதி இயேசுக்கிட்ட கேட்குறான், என் வீட்டுக்கு வருவதற்கு நீ என்ன இல்லை பாத்திரம் நல்ல, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க. காட் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறார், டைம் கொடுக்கிறாரு, நேரத்தை கொடுக்கிறார். ஆனால் இவன் பாருங்க, ஒரு பெரிய பணக்காரன், பதவியில் அந்தஸ்தில் இருக்கிறவன். நீங்கள் யோசித்து பாருங்க, ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவன், அந்தஸ்தில் இருக்கிறவன் மரத்தை மேலே ஏறுவானா சொல்லுங்க, ஏறுவானா? அவன் ஈகோ பார்ப்பான், நான் எப்படி இந்த மரத்தில் ஏறுறது? அப்போ யார் மரத்தில் ஏறுவான்? ஒரு ஆவரேஜ், ஒன்றும் இல்லாதவன். என்னவே ஏற சொன்னால் நான் ஏற மாட்டேன், வெக்கப்படுவேன். இதில் எப்படி ஏறுறது? ஆனால் இவன் பாருங்க, ஒரு காட்டத்தி மரத்து மேலே வேகமாக என்ன பண்ணிட்டான், ஏறிட்டான். ஏன் ஏறினா? என்னுடைய கௌரவம் பிரச்சனை இல்லை, என்னுடைய புகழ் பிரச்சனை இல்லை. நான் சமுதாயத்தில் பெருவினாக்கிறோம், மற்றவங்க பார்க்குறோம், என்ன சொல்லுவான், இவ்வளோ பெரிய ஆள் மரத்தில் ஏறிட்டு இருப்பான், அவன் பேசுறது எனக்கு முக்கியம் இல்லை. என் இருதயத்தில் இருக்கிற பிரச்சனை தான் முக்கியம். மரத்தை ஏறியாவது என் பிரச்சனை நான் ஆண்டவரிடத்தில் சொல்லணும். திரள் கூட்ட மக்கள், அவன் உள்ளத்தில் இருக்கிற பிரச்சனையை பாருங்க, அவன் இருதயத்தில் இருக்கிற பிரச்சனையை பாருங்க. அந்த மரம் ஏறியாவது தேவனுடைய முகத்தை பார்த்து என் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு பெரிய எதிர்பார்ப்போர் கூட, ஒரு அந்தஸ்தில் இருக்கிறோம், படிப்பில் இருக்கிறோம், சமுதாயத்தில் பெரிய ஆளு, வெக்கப்படாம வேகமா மரத்தில் ஏறுகிறான்.
அவரை சுற்றில திரளான மக்கள் நெருக்கிறாங்கன்னு சொல்லப்படுகிறது. நீங்க நினைக்கிற மாதிரி 10 பேர் இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி 50 பேர் இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி 100 பேர் இல்ல. இயேசு போகிற இடமெல்லாம் வியாதிஸ்தர்களை கொண்டு வந்தாங்க, மரித்தவர்களை கொண்டு வந்தாங்க. இயேசு தொடுவாரா என்று எதிர்பார்த்து திரள் கூட்ட மக்கள் நெருக்கி கொண்டிருக்கிறது. அவர் கண்ணுக்கு முன்னாடி வியாதி குருட இருக்கிறான், செவிட இருக்கிறான், முடவன் இருக்கிறான், ஊனமுற்றவன் இருக்கிறான், பல நாட்களா வியாதியோடு இருக்கிறான். பெண்கள் வியாதிப்பட்டவங்க, சிறு பிள்ளைங்க வியாதிப்பட்டவங்க, முதியோர்கள் வியாதிப்பட்டவங்க, நிறைய பேர் இயேசுவே இறங்கும் இறங்கும் இறங்குன்னு கூப்பிட்டு இருக்கிற நேரத்தில் ஏசப்பாவுடைய நட அந்த மரத்துக்கிட்ட போய் தான் நிற்குது. மரத்தை தான் பார்க்கறாரு. ஏன் இங்க ஒருவன் அவரை பார்க்கணும் வாஞ்சையோடு கூட மரத்து மேலே அமர்ந்து கொண்டிருக்கிறான். நல்லா கவனிங்க, நம்முடைய ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறவர், முகத்தை பார்க்கிறவர் அல்ல. அவர் உங்கள் கணவனை போல முகத்தை பார்க்கிறவர் அல்ல. உன் சொந்தக்காரர்களைப் போல முகத்தை பார்க்கிறவர் அல்ல. உன் உறவினர்களைப் போல முகத்தை பார்க்கிறவர் அல்ல. அவர் உங்கள் இருதயத்தை பார்க்கிறவர், உங்கள் உள்ளத்தை பார்க்கிறவர். அவர் எப்படி பார்க்கிறார்? எல்லாரை போல பார்க்கிறவர் அல்ல. சொந்த தகப்பனை போல, தாயை போல பார்க்கிறார். ஐயோ என் பிள்ளைங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, ஐயோ என் பிள்ளைங்க இவ்வளோ போராட்டத்தில் இவ்வளோ கண்ணீர் வடிக்கிறாங்களே, ஐயோ என் பிள்ளைங்க பணத்துக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு கதறாங்களே, ஐயோ இந்த வியாதி மாறாத என் பிள்ளைங்க கதறாங்களே, இந்த மந்திர வியாதினால மந்திரத்தினால பாதிக்கப்பட்டு வெளியே வர முடியாமல் இருக்கிறாங்களே, ஐயோ குழந்தை பாக்கியம் இல்லாம தினம் தினம் என் மக கதறாளே, என் மகன் கதறானே, என் பிள்ளைகளை நான் சுகமாக்கணுமே, விடுதலையாக்கணுமே. உங்களுக்காக பரிதபித்தோடு கூட பார்க்கிற தேவன், உங்கள் மேல உங்களுக்கு ஏதாகிலும் செய்யணும் என்று எதிர்பார்ப்போடு கூட உங்களை காண்கிற தேவன், உங்களை பார்க்கிற தேவன். ஒரு மனிதனை போல அவர் பார்க்கிறவர் அல்ல. உங்களுக்கு ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு கூட உங்களை பார்க்கிறவர், முகத்தை பார்த்து தீர்மானம் எடுக்கிறவர் அல்ல. உங்க இருதயத்தை பார்த்து ஆண்டவர் தீர்மானத்தை எடுக்கிறவர். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்க. அவன் இருதயத்தை பார்க்கிறார். அவன் கலங்கி போன இருதயமாக இருக்கிறான். மன அழுத்தம், டிப்ரெஷன், மன போராட்டம், மென்டல் ஆகிற சூழ்நிலையில் அவன் நிலைமை இருக்குது. கவனிங்க சிஸ்டர், கவனிங்க பிரதர். எல்லாரும் அவனை பார்த்து சொல்லிக்க, இவன் என்ன மென்டலா மரத்து மேலே ஏறிக்கிறான், எவ்வளோ பேர் சொத்துக்காரன், நம்ம அப்படித்தானே சொல்லியிருப்போம். எவ்வளோ பேர் பணக்காரன், இவன் பார்ப்ப மென்டல் மாதிரி குரங்கு மாதிரி என்ன பண்ணியிருக்கிறான், மரத்தில் ஏறி இருப்பான். உண்மை, அவன் ஏதோ ஒரு மென்டல் டார்ச்சர். அவன் இருதயம் பாதிக்கப்பட்டு, மனம் பாதிக்கப்பட்டிருக்கிறான், மனநலமே பாதிக்கப்பட்டிருக்கிறான். என்ன ஆச்சரியம் பாருங்க. இயேசு அவங்ககிட்ட போய் சொல்றாரு, இப்பவே இறங்கி வா மகனே, உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் சொல்லலாம் அவர் வீட்டுக்கு போகக்கூடாது, அவன் பாவி. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், இவன் பாவியா இருந்தாலும் இவன் என்னிடத்தில் எதிர்பார்த்து வந்திருக்கிறான். இவன் பாவியா இருந்தாலும் இவன் உடைக்கப்பட்டவனா இருக்கிறான். இந்த நிமிடத்துக்கு அந்த வீட்டுக்குள்ள நான் போலனா அவன் மரிச்சு விடுவா. இந்த நிமிடத்துக்கு அந்த வீட்டுக்குள்ள போனா அவன் சூசைடு. அந்த நிமிடத்துக்கு அவன் வீட்டுக்குள்ள போகலனா அவனை பார்க்க முடியாது, அவன் பரலோகத்துக்கு வர முடியாது. இயேசு அவன் வீட்டில் போய் தங்குறார் என்றால் நிச்சயம் ஏதோ ஒன்று பாதிப்பு அவனுடைய வாழ்க்கையில தொண்டை வரைக்கும் வந்திருக்கும், கடைசி நிமிடத்தில் இருந்திருக்கும். இயேசு யார் வீட்டில் தங்கினது இல்லை, யார் வீட்டில் போய் அவர் தங்கினது கடினம். ஆனால் இந்த சகே வீட்டில் மாத்திர தங்க காரணம் என்ன? இந்த ஒரு இரவு ஆண்டவர் மிஸ் பண்ணியிருந்தா அவனுடைய வாழ்க்கை என்னவா இருக்கும் யோசித்து பாருங்க. ஒரு இரவு தாமதித்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? ஆற்காட்டுக்கு பக்கத்தில் ஒரு கூட்டத்துக்காக நான் அழைக்கப்பட்டிருந்தேன். ஒரு மாலை கூட்டம், மைதானத்தில் கூட்டம் ஒழுங்கு செய்திருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னார், பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன், ஜப வேலையில் இங்கே ஒருவர் தற்கொலை எண்ணத்தோடு கூட இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. பாருங்க, யாரோ அழைத்ததின் பேரில் வாழை பிடிக்கலை, தற்கொலை பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி 2-3 நாளாக சூசைட் பண்ணிக்கலாம், இப்போ போகலாமா, இப்போ போகலாமா, இப்போ போகலாமா, நேரம்
அனுகூலமாகவே இல்லை. பாருங்க, அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தார்கள். ஆண்டவர் பேசினார், இந்த இடத்துல தற்கொலை எண்ணத்தோட ஒரு சகோதரி வந்திருக்கிறீங்க, இயேசு உங்களை அழைக்கிறார். தற்கொலை முடிவு அல்ல. எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் உங்களை பாதித்த பிரச்சனை இயேசுவின் இடத்துல சொல்லி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். சொல்லி ஜெபிக்கிறோம். அந்த சகோதரி கூட்டம் முடியறதுக்குள்ள வந்தாங்க, முழங்கால் படிந்தாங்க. அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களுக்குள்ள ஒரு அசுத்தாவி அவங்களை அலக்கழித்து அந்த பெண்ணை அவங்கள விட்டு வெளியே போது பேசுது. இவளை தூக்காம விட மாட்டேன், இவரை கொலை செய்யாம நான் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். இவளை எடுக்க போற, இவளுக்குள்ள நான் தான் குழந்தை வராதபடி இவளை கர்ப்பப்பை அடைச்சிருக்கிறேன் அப்படின்னு அந்த ஆவி பேசுது. அந்த ஆவி பேசுது. இந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி டிப்ரெஷன் ஆகி வாழை பிடிக்கல, மறிச்சிடலாம். எல்லாரும் குழந்தை இல்லையேன்னு கேட்குறாங்கன்ற சத்தத்தை கேட்டு கேட்டு மன உளைச்சலாகி மறித்து போகலாம் என்று ஆயத்தமாக இருக்கிறாங்க. ஒரு ராத்திரி இல்லைனா மறித்து போயிருப்பாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த ஒரு ராத்திரி இல்லை என்றால் நான் மறித்து போயிருப்பேன். அந்த ஆவி அவங்கள மரணத்துக்கு நேராய் நடத்தி கொண்டே இருந்தது. அந்த ஆவி அவங்கள விட்டு வெளியே போன உடனே அற்புதமாக 8 மாதத்துக்கு பிறகு ஆண்டவர் அவங்க அடைக்கப்பட்ட கர்ப்பத்தை திறக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா சொல்லுங்க, கைகளை உயர்த்தி. ஆமென். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ராத்திரி சகை முடிஞ்சிருப்பான். இயேசு அந்த வீட்டில் தங்கல்னா என்ன நடந்திருக்கும்? இயேசு ஏன் தங்கணும்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது போன்னு சொல்லி இருக்கலாமில்ல. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது போ, இனி பாவம் செய்யாதன்னு சொல்லி அனுப்பியிருக்கலாமில்ல. ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லலை? இன்னைக்கு அந்த ஸ்பாட்லேயே அவனுக்கு சொல்லி இருக்கலாமில்ல. ஆனால் அவன் மனநலம் பாதிக்கப்பட்டவன், மனதால் பாதிக்கப்பட்டவன். பைபிளில் போடப்படலை, ஆனால் அவன் மனதளவில் பாதிக்கப்பட்டவன். ஏசு அன்னைக்கு ராத்திரி அவன் வீட்டுக்குள்ளே தங்கி ஒரு பெரிய விடுதலையை அவனுக்கு வாங்கி கொடுக்கிறார். இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லுகிறார். பாரு, அவன் கலங்கி போன இருதயத்தை பார்த்து ஏசு அவன் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டார். ஆமேன்னு சொல்லுங்களேன். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் கலங்கி போய் வந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு இயேசு உங்கள் வீட்டுக்குள்ளே வரப்போகிறார், உங்கள் கூட வரப்போகிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்கள் கூட தங்க போகிறார். அல்லேலூயா. உங்கள் கூட வாசம் பண்ண போகிறார். அல்லேலூயா. எந்த முடிக்க முடியாத எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், மாற முடியாத எந்த பிரச்சனையாக இருந்தாலும், இன்னைக்கு இயேசப்போடைய வல்லமை உங்களை மாற்ற போகிறது. நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள போகிறீங்க, நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அது எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக்கொள்ள போறீங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தரால முடியாதது எதுவும் இல்லை. சகேவுக்கு உதவி செஞ்ச கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். நீங்கள் விசுவாசத்தோடு இருக்கணும், எதிர்பார்ப்போடு இருக்கணும். இல்லை எப்போ நாங்கள் சர்ச்சுக்கு தானே போகிறோம், எப்போ நாங்கள் ஆண்டவர் தேடித்தான் இருக்கிறோமோ, தேடுறது சர்ச்சுக்கு போகிறது விசுவாசம் இல்லை. பைபிளை திறக்கிறது விசுவாசம் இல்லை. அசைக்க முடியாத உறுதியாய் நீங்கள் அவரையே சார்ந்து இருக்கணும். நிச்சயமாய் நான் ஒரு நாள் பலவீனப்பட்டு போக மாட்டேன். நிச்சயமாய் என்னை ஆண்டவர் ஒரு நாளை கைவிட மாட்டார். அந்த ஸ்ட்ராங்கான உறுதியான நிலைப்பாட்டோடு இருந்து பாருங்க. இன்றைக்கு ஆண்டவர்களை தொட்டு விடுதலையாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. லூக்கா 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. 43ஆம் வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிங்க. லூக்கா 8:43. சீக்கிரம் வாசிங்க. தெரிந்த சம்பவம் தான், நான் உங்களுக்காக சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். அப்பொழுது 12 வருடம் பெரும்பாடு உள்ளவளாக இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவு செய்து ஒருவனாலும் ஸ்வஸ்தமாக்க முடியாத ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவளுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் அவ்வுடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போய்விட்டது. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த சம்பவத்தின் மூலமாய் உங்கள் மேலே கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த சத்தியத்தை கேட்க கேட்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பெரும் பாடு
பெரும் பாடுக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்துல வாங்கன்னு சொன்னார். நல்ல கவனிங்க. பாடு என்றால் என்ன நமக்கு தெரியணும். பாடுன்னா என்ன சொல்லுங்க? பாடு என்றால் என்ன சொல்லுங்க? தலைவலி நம்முடைய பாடா? இல்லை. தலைவலி என்பது ஒரு வலி, அவ்வளவுதான். ஜுரம் என்பது என்னது? ஒரு பாடா? நிறைய பேர் பாடை எங்கே பயன்படுத்துவாங்க தெரியுமா? வீட்டுக்காரர்கிட்ட பயன்படுத்துவாங்க. உங்களோட வந்த மாதிரி பெரும் பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படி சொல்லுவாங்க. இல்லை வீட்டில் இருந்த பிரச்சனையை பார்த்து சொல்லுவாங்க, இது என்னடா பெரும் பாடாக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பாடு என்பது என்ன தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை பல நாட்களாய் உங்களை வாட்டி வதைப்பது பேர் தான் என்னது? பாடு அப்படின்றது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்தது, ஒரு மாசமாக வருகிற பிரச்சனைக்கு பேர் பாடு கிடையாது, அது ஒரு பிரச்சனை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை பல நாட்களாய் உங்களை விட்டே நீங்கள் வெளியே வராமல் அந்த பிரச்சனையே உங்களை அழுத்துது என்றால் அது பேர் தான் என்னது? பாடு என்பது அர்த்தம். ஆனால் இவளுக்கு என்ன வந்திருக்குது? பெரும்பாடு. பெரும்பாடு என்பதற்கு வேறொரு டெபினிஷன். அது என்ன? மாற்றவே முடியாது என்பதுக்கு பேர் என்னது? பெரும்பாடு. அது ஒரு சாப கட்டுன்னு கூட சொல்லலாம். பெரும்பாடு 12 வருஷம் வாழ்க்கையில் எப்படி இருக்குது? பெரும்பாடு, இரத்தப்போக்கு. கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது இல்லை இந்த பேஷண்ட்டு. யோசித்து பாருங்களேன். ஒரு மாதம் பெரும்பாடு வந்தவங்கள பார்த்துருக்கேன். கண்ணெல்லாம் சொருகிடும், இல்லை வெளுத்து போயிடுவாங்க. கருப்பாக இருக்கிறவங்க கூட பழுப்பு நிறத்தில் மாறிடுவாங்க. நிறைய பேர் ஜெபம் பண்ணியிருக்கேன். ஒரு சகோதரி அப்படி தான், கலைன்னு ஒரு சகோதரி, பெரும்பாடு 26 நாள் கண்டினியூஸாக பீரியட். டாக்டர்கிட்ட போய் ஸ்கேன் பண்ணுறாங்க, நார்மல் இல்லை. ஸ்கேன் பண்ணுறாங்க, திருப்பி அது பத்தாது, திருப்பி இன்னும் டீப்பாக எடுக்கணும். சிஎம்சியில் சொல்கிறாங்க, எல்லாம் எடுத்தா நார்மல். என்னென்ன டெஸ்ட் பண்ணிட்டாங்க, நார்மல். இல்லை டாக்டரே முடிவு பண்ணிட்டாங்க 26 நாள் எல்லாமே இப்போ நார்மலாக இருக்குது, அதுக்கு பிரச்சனைக்கு கட் பண்ணி போட்டுருவோம், கர்ப்பப்பை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா கவனித்து பாருங்கள். எவ்வளவோ ட்ரீட்மெண்ட். அலோபதி எடுத்தாங்க, ஹோமியோபதி எடுத்தாங்க, இல்லை சித்தா எடுத்தாங்க. சகோதரி சுகமாக்கப்படவே இல்லை. ப்ரேயருக்கு வந்திருந்தாங்க, விடுதலை ஜபத்துக்கு வந்திருந்தாங்க. ஜபத்தில் பாருங்க, கண்ணீரோடு ஜெபிச்சாங்க. ஆவியானவர் தொட ஆரம்பித்தார். ஆமேன்னு சொல்லுங்களேன். தொட ஆரம்பித்த உடனே அவங்க மேலே பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக இறங்கின உடனே சுழண்டு கீழே விழுந்தாங்க. ஆச்சரியம் பாருங்க. 2 நாளுக்குள்ளே அவங்களுக்கு வந்திருந்த பெரும்பாடை கர்த்தர் ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆனால் இவளுக்கு பாருங்க 12 ஆண்டுகள். 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, எத்தனை வருஷம்? 12 வருடம். கவனிங்க சிஸ்டர். அவளுக்கு ஒரு பேர் இருந்திருக்குல்ல, சாரால்னு இருந்திருக்குல்ல, மரியாள்னு இருந்திருக்கும். ஆனால் நாளடைவில் அவங்க அப்பா அவங்க அம்மா வச்ச பேரே மாறி போயிடுச்சு. அவள் பேர் என்ன வந்துடுச்சு? அவளுடைய வியாதி அவளுக்கு என்னவா மாறிடுச்சு? பேராக மாறிடுச்சு. எவ்வளோ வேதனை பாருங்களேன். ஒரு கூனின்னு சொன்னால் பரவாயில்ல, ஒரு நொண்டின்னு சொன்னால் பரவாயில்ல, இல்லை பைபிள் ஒரு பெண்ணை நிராகரிக்காது. இப்படிப்பட்ட பேரை வச்சு பைபிள் ஒருத்தருக்கு அடமொழி சொல்லாது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பெண் இருந்தால் என்பதை பைபிள் நமக்கு என்ன பண்ணுது? சுட்டி காட்டுது. லிசன் பண்ணுங்க. அப்போ அவ பேரே மாறிடுச்சுன்னா அவ வாழ்க்கையில் அனுபவித்த போராட்டத்தினுடைய உச்சத்தை நீங்கள் கவனிக்கணும். அவ அடைந்த போராட்டத்தினுடைய உச்சத்தை நீங்க பாருங்க. வசனம் சொல்லுகிறது, அவளுக்கு உண்டாயிருந்த எல்லா சொத்தையும் வித்து வைத்தியம் பார்த்தா. அவளுக்கு வீடு இருந்துச்சு, ஆஸ்தி இருந்துச்சு, அந்தஸ்து இருந்துச்சு. ஒரு இஸ்ரவேலர்கள் எல்லாருமே செல்வம் படைச்சவங்க. ஒரு வீட்டுக்கு 1000 ஆடு இருக்கும். கவனிங்க, செல்வம் படைச்சவங்க 1000 ஆடு இருக்கும், பெரிய இடம் இருக்கும், சொத்து நிறைஞ்சவங்க. எல்லா சொத்தையும் பைபிள் யாருக்கு சொத்து இருக்குன்னு சொல்லலை, ஆனால் இவளுக்கு மாத்திரம் என்ன சொல்லி இருக்குது? சொத்து இருக்குது. அப்படி என்றால் ஒரு பெரிய பணக்கார, பெரிய செல்வந்தர், சொத்து இருக்கிறவ. எல்லாவற்றையும் வித்து போட்டு நான் எப்படியாக சுகம் கிடைக்கணும். அவள் என்ன விரும்பினால், எனக்கு ஒரு பெருசா இதாகணும், ராணியாகணும், மகாராணி ஆகணும் விரும்பல. என் சரீரத்தில் வருகிற ரத்தம் ஸ்டாப் ஆகணும். என் சரீரத்தில் இருக்கிற வலிக்கு ஒரு முடிவு வரணும். அந்த இரத்த போக்கு நிமித்தமாய் வருகிற கடுமையான வயிறு வலியிலிருந்து நான் பாதுகாக்கப்படணும். எனக்கு திருமணம் வேணாம்,
திருமணத்தை அவ எதிர்பார்க்கல, கார் எதிர்பார்க்கல, ஒட்டகம் எதிர்பார்க்கல, செல்வாக்கான ஒரு வாழ்க்கை எதிர்பார்க்கல. அவர் எதிர்பார்த்ததெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், வழி இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும். வழி இல்லாத ஒரு வாழ்க்கை, மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை, ரத்தத்தை பார்க்காத ஒரு நாளை பார்க்கணும்னு விரும்புறா. என்னைக்குதான் அது கிடைக்கும்? 12 வருடமும் 365 நாள் ஒவ்வொரு நாளும் இரத்த காட்சியை பார்த்து 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 மனம் உடைந்து போனவள். என்னைக்கு இந்த பிரச்சனை மாறும்? என்னைக்கு இந்த வியாதி மாறும்? என்னைக்கு இந்த கண்ணீர் மாறும்? உடைந்து போயிட்டா, நொறுங்கி போய்விட்டா. ஐயோ, எனக்கு விடுதலை கிடைக்காதா, விடுதலை கிடைக்காதா, விடுதலை கிடைக்காதா? கொஞ்ச நாள் அவனுடைய உறவினர்கள், அவன் தகப்பன் தாயும் அவளோடு கூட ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு வேதனை ஆயிடுச்சு, இவன் நிமித்தமாக சொத்தை இழந்துட்டுமே. அப்போ என்ன முடிவு பண்ணியிருப்பாங்க? நம்ம வீட்டுக்கு சாபம் நிறைந்தவ, நம்ம வீட்டினுடைய சாபத்து தேடி கொடுக்கிறவ, இவள் நிமித்தமா நம்ம தரை மட்டமாயிட்டோம், இவள் நிமித்தமா நான் நடுத்தருவில் வந்துட்டோம், சொத்தை இழந்துட்டோம், எல்லாத்தையும் இழந்துட்டோம், இவ தரித்திரம் பிடிச்சவ, இவ சாபம் நிறைந்தவ. எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க, தள்ளப்பட்டுட்டா, எல்லாராலும் தள்ளப்பட்டுட்டா. தங்கச்சி, சகோதரி, அவளுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கு நீ யோசித்து பாருங்க. தூக்கத்தை இழந்துருப்பா, மன போராட்டம், எனக்கு சாமும் வரல, வியாதியும் குணமாக்கப்படலை, ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இரவெல்லாம் கண்ணீர் வடிச்சிருப்பா. ஒரு டம்ளர் தூக்க கூட அவருக்கு பலன் இருந்திருக்கா தெரியுமா? ஒரு காலி டம்ளரை தூக்க கூட அவளுக்கு பலன் இருந்திருக்காது. யோசித்து பாருங்களேன், எத்தனை ட்ரெஸ் அவள் வாஷ் பண்ணியிருப்பா, யார் அவளுக்கு வாஷ் பண்ணி கொடுத்துருப்பா? வாஷ் பண்ணவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சலிப்பு வந்திருக்காதா? இவருடைய வாழ்க்கை எப்படி? இன்றைக்கி எத்தனையோ வித்தியாசங்கள் வந்திருக்குது. கோச்சிக்காதீங்க இதெல்லாம் பேசுறேன்னு. அவளுடைய அன்பை நீங்கள் உணரணும். அவளுடைய வாழ்க்கை நீங்கள் யோசித்து பாருங்களேன். அவளுக்கு மெடிசன் வாங்கிறத விட அந்த இரத்தத்தை துடைப்பதற்கு அவள் துணிகள் ஏராளம் தேவைப்பட்டிருந்திருக்கும். 12 years, 12 ஆண்டுகள் இரத்தப்போக்கு. வெறுத்து போனாள். என் வியாதி யாருக்கும் வரக்கூடாதுன்னு நினச்சிருப்பா. அவள் வாழ்க்கை கண்ணீராய் முடிஞ்சிருக்கும். அவள் கண்ணீர் வடிக்க கூட கண்ணு தண்ணீர் இருந்திருக்காது. எல்லாருக்காக மறைந்து வாழ்ந்திருப்பார். அவள் முகத்தில் முழிக்க ஒருவர் வந்திருக்க மாட்டாங்க. எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு தங்கச்சி வந்திருந்தாள் என்னை தேடி. திருப்பூரில் வேலை பார்க்குறேனே, எங்கள் வேலையிலேருந்து என்னை துரத்தி விட்டுட்டாங்க. இப்போ ஆண்டவர் என் கூட ஏவுறார், அதை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னை துரத்திட்டாங்க, நான் வேலையை விட்டுட்டு வந்துட்டேன். ஏம்மா? திடீர்னு எனக்கு வேலையில் ஃபிக்ஸு வந்துடுச்சுண்ணே, ஃபிக்ஸு வந்துடுச்சு, தொடர்ச்சி ஃபிக்ஸு வருது. என்னை துரத்திட்டாங்க. ஃபிக்ஸு வரும்போதெல்லாம் நான் வாந்தி எடுப்பேன், வாந்தி ரத்தமாக வாந்தி எடுப்பேன். எத்தனையோ ஹாஸ்பிட்டலில் பார்த்த சுகம் கிடைக்கல. எங்கள் ஹாஸ்பிட்டலில் எங்கள் கம்பெனிலேருந்து என்னை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இங்கே வந்து எங்கெங்கேயோ போய் பார்க்குற சுகம் கிடைக்கல. இரத்த வாந்தி. அந்த இரத்த வாந்தியை பார்க்குறதுக்கு அருவருப்பாக இருக்கும். அவங்க அம்மா சொல்லுவாங்க, அவர் இரத்த வாந்தி எடுத்துட்டு அன்னைக்கு எங்களால் சாப்பிட முடியாது. வீடு முழுவதும் அருவருப்பு, நாற்றம். வீடு முழுவதும் சகிக்க முடியாது, சாப்பாடு இறங்காது. ஒரு நேரத்துக்கு வந்துட்டு இவ செத்துட்டா கூட நலமா இருக்குமே. பெற்றோரும் உடன் பிறந்தவர்களும் எல்லாரும் தீர்மானமான இவள் மரித்து விட்டா கூட நலமா இருக்கும். பெண் சாப்பிட்றதில்ல. அந்த பெண் சொன்னா, அண்ணே, ஒரு கல்யாண வீட்டுக்கு என்னால் போக முடியாது, என் சொந்தக்கார வீட்டுக்கு போக முடியாது, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கிற. யாராவது என்ன பார்க்கும்போது இவ சாபம் நிறைஞ்ச முகத்தில் முழிக்கக்கூடாது சொல்கிறத என் காதில் நான் கேட்டிருக்கிறேன். வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கிற, வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கிற. ஒரு அக்கா எனக்கு சொன்னாங்க, இங்கே மாதிரி ஒரு இடத்துல ஜபம் நடக்குது, நீங்கள் அங்கே போங்கன்னு சொன்னாங்க. அதை கேட்டுட்டு தான் வந்தேன். மெலிஞ்சு போயிருக்குது, மெலிஞ்சு போய் ஒரு இயேசுவை அறியாத ஒரு பெண். இயேசுவுக்கு அந்த பெண்ணுக்கும் சம்பந்தம் இல்லை. நான் சொன்னேன், பயப்படாத,
தங்கச்சி, ஏசப்பா நீ இடத்துக்கு வந்திருக்கிற, நீ வந்திருக்கிற இடம் சரியான இடம். நிச்சயமாக ஏசப்பா உன்னை வாழ வைக்கிறார். ஏசப்பா உன்னை பார்த்துட்டே இருக்கிறார் சிஸ்டர். உன்னை 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 ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்டவர் உனக்கு ரொம்ப பிடிக்கும். இயேசுவும் உன் மேலே அன்பாக இருக்கிறார். நேசம் அப்படி சொன்ன பாருங்க, பட்ட 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 பட்டன்னு அழ ஆரம்பிச்சிட்டா. கத்தி அழற, ஐயோன்னு அழ ஆரம்பிச்சிட்டா. எனக்கு புரிஞ்சிச்சு, அந்த பெண்ணை யாருமே நேசிக்கலை, எல்லாரும் வெறுத்துட்டாங்க என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். ஏசப்பா உன்னை நேசிக்கிறார் தங்கச்சி. ஏசப்பா உங்க மேலே பாசமாக இருக்கிறார், உன்னை நேசிக்கிறாரு, உன் மேலே அன்பாக இருக்கிறார். அதனால தான் நீ வந்திருக்கிறேன்னு சொன்ன பாரு. அந்த பெண்ணால் அலையை நிறுத்த முடியல. ஐயோ என்று கதற ஆரம்பித்து விட்டாள். இவளுடைய வியாதி நிமித்தம் எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க. மன கஷ்டம், மன போராட்டம். அந்த பெண்ணுக்கு முழங்கால் படியிட்டு ஜெபிக்க 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 அந்த பெண்ணுக்குள்ளேருந்து ஒரு அசுத்தாவி வெளியே வந்து நிற்குது. நான் விட மாட்டேன்னு சொல்லுது. அந்த பெண்ணை அலக்களிக்குது, அந்த பெண்ணை கக்குது, சர்ச்சுக்குள்ளே வாந்தி எடுக்குது, ரத்தம் கட்டி கட்டியாக ரத்தம். அற்புதமாய் ஆண்டவர் அன்றைக்கு அந்த பெண்ணுக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த ரத்தத்தின் நிமித்தம் அந்த ஒரு குடும்பம் பாதிக்கப்பட்டுடுச்சு. இந்த குடும்பம் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கும் யோசித்து பாருங்களேன், யோசித்து பாருங்க. இந்த பெண் போறா, ஜனக்கூட்டம் அதிகமாக இருக்குது. ஜனக்கூட்டம் அதிகமானா இயேசு போய் முன்னாடி போய் பார்த்துருக்கலாம்ல. அவன் ஏன் ட்ரெஸ்ஸை தொடணும்? கொஞ்சம் ட்ரெஸ்ஸை தொட்ட எலும்பி அவருடைய உடம்பை தொட்டு இருக்கலாம்ல பின்பக்கத்தில். அது ட்ரெஸ்ஸு மாத்திரம் தொடுறா. பிரச்சனையே அவளுக்கு ட்ரெஸ்ஸு தான். பிரச்சனையே ட்ரெஸ்ஸு தான். எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்களே, அந்த பெண் தினந்தோறும் ட்ரெஸ்ஸை பார்த்துருப்பா, ரத்த கரையை. இல்லை, அதுக்காக அவர் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பா, நேரத்தை செலவு பண்ணியிருப்பா. ட்ரெஸ் பாரு, என் ட்ரெஸ்ஸு மாறணுன்னா உங்கள் ட்ரெஸ்ஸை தொட்டால் போதும் ஆண்டவரே. உங்கள் ட்ரெஸ்ஸு மாறணுன்னா உங்கள் ட்ரெஸ்ஸை தொட்டால் போதும் ஆண்டவரே. அவ்வளோ உடைக்கப்பட்டிருக்கிறா, மன பாரம். ஆண்டவர் அவருடைய மனதில் இருக்கிற சோகத்தை பார்த்து அவர் அவ விசுவாசத்தோடு தொட்ட அந்த அவளுடைய இருதயத்தை ஏசப்போடைய இருதயம் அறிந்து கொண்டது. ஆமேன்னு சொல்லுங்களேன். பாரு, அவளுடைய இருதயத்தில் நான் ட்ரெஸ்ஸை தொட்டா போதும் நினைச்சா, அவள் ட்ரெஸ்ஸை தொடுற அவளுடைய இருதயத்தை ஏசப்போடைய இருதயம் என்ன பண்ணுது? உள்வாங்குகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கும் அவர் உங்களுக்காக உங்கள் இருதயத்தில் இருக்கிற பிரச்சனையை பார்த்து, உங்கள் இருதயத்தில் நீங்கள் வடிக்கிற கண்ணீரை பார்த்து, உங்கள் வியாதிக்காக, உங்கள் பலவீனத்துக்காக நீங்கள் போராடி கொண்டிருக்கிற பிரச்சனைகளை பார்த்து அதிலிருந்து உன்னை விடுதலையாக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் தான் சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. அவரிடத்தில் விசுவாசமாயிருங்க. இன்றைக்கி நாங்கள் ப்ரேயர் டவரில் ஒரு ப்ரேயர் நடந்துச்சு. நான் சொல்லக்கூடாது, நான் சொல்லுகிறேன். ஒரு அதர் என்றால் ஒரு செட்டியார் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் எங்கள் ப்ரேயர் டவரில் அற்புத சுகமளிக்கிற ஜெபம் நடக்குது. இயேசுவை அறியாத புறஜாதி மக்கள் வருகிறார்கள். ஒவ்வொரு 3வது சனிக்கிழமையும் விடுதலை உபவாச ஜெபம் நடக்குது. திரளான மக்கள் வராங்க. 500, 600, 700, 1000 பேர் வராங்க. ஆனால் இந்த ஜெபத்துக்கு ஒரு குறிப்பிட்ட மக்கள் வருவாங்க, புறஜாதி மக்கள். இன்னைக்கு ஒரு 100 பேர் வந்திருப்பாங்க. அதில் ஒரு பெண் வந்து சாட்சி சொல்லுகிறாள். ஒரு சின்ன பெண், 13 வயசு இருக்காது, ஒரு 12 வயசு இருக்கும். அந்த பெண்ணுக்கு கடந்த வாரம் முழுவதும் ஒரு 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 2-3 மாதங்களாக வயிறு வீங்கிவிடும். 7 மந்த்து ஒரு பெண், கன்சீவான பெண் எப்படி இருப்பாங்களோ அந்த பெண் அப்படி இருப்பாள். இன்னைக்கு நடந்த சாட்சி சொல்லுகிறேன். அந்த பெண்ணுடைய வயிறு அப்படி வீங்கி போயிருக்கும். அந்த தொப்பல் வெளியே வந்துடும் கூரா. அந்த பெண் நடக்க முடியாது, வலியினால் துடிப்பா. அந்த வயிறு வெடிஞ்சிரும் போல காட்சி இருக்கும். அந்த வயிறு டைட்டாக இருக்கும்.
என்னன்னே தெரியல. ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க, நார்மல், ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஏன் வைங்கிறது தெரியல. பிள்ளைனால படிக்க போகல, எக்ஸாம் எழுதலை, வீட்டுக்குள்ளே இருக்கிறா, வீட்டுக்குள்ளே இருக்கிறா. அந்த அம்மாவுக்கு இயேசு பற்றி தெரியாது. ஆனால் இவங்க கடைக்கு போகும்போது வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வரும்போது இந்த பெண்ணுடைய சூழ்நிலையை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவங்ககிட்ட டவுட்டாக போய் கேட்குறாங்க, என்ன அவங்க பெண்ணுக்கு ஆச்சு? அவங்க மேலும் கீழே பார்க்குறாங்க, சொல்ல மனம் இல்லை. நம்ம சொன்னாங்க, இல்லை, ஏன் இப்படி வீங்கிருக்கு, இந்த பிள்ளைக்காக நாங்கள் ஜெபம் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டுருக்குறாங்க. அவங்க வேண்டா வெறுப்பாக தலையாட்டி இருக்கிறாங்க. பாருங்க, அந்த பெண் வரல, ஆனால் அந்த பெண்ணுக்காக வந்து ப்ரேயர் டவரில் ஜெபிப்பாங்களாம். இங்கே கொடுக்குற ஜெப எண்ணெய் கொண்டு போய் அந்த பெண்ணுக்காக அந்த பெண் வயிற்றில் பூசி ஜெபிப்பாங்க. அவங்கள கூப்பிட முடியாது சர்ச்சுக்கு, இல்லை கூப்பிட முடியாது. அந்த பெண்ணுக்காக கருத்தாக ஜெபிப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, இந்த என் மகள் நிமித்தமாக நாங்கள் ரொம்ப நொந்து போய் இருக்கிறோம், மன கஷ்டம், போராட்டம், தூங்கி எவ்வளவு நாள் ஆச்சு. இரவில் அந்த பெண் வழியினால் துடிப்பா 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 துடிப்பா, அவ்வளோ பெரிய போராட்டம். கடந்த செவ்வாய்க்கிழமை வந்து இந்த சகோதரி ஜெபம் பண்ணிட்டு இந்த பிள்ளைக்காக கண்ணீரோட கூட வந்து ஜெபம் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. என்னை கொண்டு போய் தேய்ச்சிருக்கிறாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அடுத்த சனிக்கிழமைக்குள்ள வீங்கி போய் இந்த வயிறு தட்டையான வயிறை போல மாறி இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க அம்மா அந்த பெண்ணு எல்லாரையும் கொண்டு வந்து சாட்சிக்கு நிறுத்துறாங்க. அவங்களே சொல்லியிருக்கிறாங்க, சர்ச்சுக்கு நான் வரேன், நான் வந்து சொல்கிறேன், வந்து சபைக்கு முன்னாடி நின்று சாட்சி சொல்கிறாங்க. அந்த குட்டி பெண்ணு சொல்கிறா, என் வயிறு சுகமாயிடுச்சு, வலியோடு இருந்த எங்கே போயும் சுகம் கிடைக்கல. அந்த சகோதரி சொல்கிறாங்க, குடும்பத்தோட மரிச்சு போகலாம். ஆண்டவர் பாருங்க, யாரோ ஒரு காய் கடைக்கு வந்த ஒரு சகோதரி மூலமாக அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்தை மாற்றினார். இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கும் வர விரும்புகிறாரு, உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய விரும்புகிறாரு. நீங்களும் சுகத்தை பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புனீங்கன்னா இன்றைக்கி ஆண்டவர் கட்டாயமாக ஒரு அற்புதத்தை செய்ய ஒரு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் சோர்ந்துடாதீங்க, உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். இன்னைக்கு ஆண்டவரை கூப்பிட்டா, இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் விசுவாசமாக இருந்தா, இன்றைக்கு இயேசுவால் உங்களுக்கு சுகம் கொடுக்க முடியும். பிரியமானவர்களே, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சுகம் கொடுக்க முடியும், சுகம் கொடுக்க முடியும். சகுந்தலா என்ற ஒரு அம்மா பாருங்க, ஒரு நாள் ஒரு தம்பி விண்மினி அப்படின்ற பொன்மணி என்ற ஒரு தம்பி எனக்கு ஃபோன் பண்ணான். ஆனால் எங்கே இருக்கீங்க? சொல்லு தம்பி, ஊரில் இருக்க. ஆனால் எங்களுடைய பெரியம்மாக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணுண்ணே அப்படின்னா. ஜோபிக்கிறேன் தம்பி, என்ன பிரச்சனை? ஆனால் பிரச்சனை நடக்கவே முடியல, 2 மாதமாக நரம்பு பாதிக்கப்பட்டு நடக்க முடியாமல் இருக்கிறாங்க, நீங்கள் ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னான். ஜெபிக்கிற பிரதர். திடீர்னு சொன்னால், இல்லைண்ணா அவங்க வீட்டுக்கு நீங்கள் வரணும். வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டேன். வீட்டுக்குள்ளே போகவே முடியலை. அவ்வளவு பாகால் வணக்கம், அவ்வளவு வீட்டு ரிசப்ஷனில் அவ்வளோ இருக்குது. ஆனால் நான் உள்ளே போனேன், அந்த தாயார் காலையெல்லாம் நடக்க முடியாதபடி படுத்து கிடக்கிறாங்க. நடக்கவே முடியல. அவங்க சொல்கிறாங்க, நான் வசனத்தை வாசித்தே இருக்கிறேன். அவங்க சொல்கிறாங்க, என் பையன் ஆக்சிடெண்ட்னால் மரித்து போனான், என் மக கொஞ்ச நாளில் பலவீனம் பட்டு மரித்து போனா, என்னுடைய இன்னொரு பெண்ணுக்கு குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருக்கலாம். ஒரு குழந்தை பிறந்துச்சு, அவளுக்கு பிறந்த குழந்தை ஒரு 3 மாதத்துக்குள்ளே இறந்து போச்சு. ஆனால் இன்னும் கர்ப்பம் தரிக்காமல் இருக்கிறா. எங்கள் வீட்டுக்காருக்கு பைபாஸ் இருதய ஓப்பன் சர்ஜரி நடந்திருக்கு. இன்னொரு பையன் இருக்கிறான், 2 பிள்ளைங்க இறந்து போயிட்டாங்க. இன்னொரு பையன் இருக்கிறான். அவங்களுடைய மனைவி திருமணம் ஆயிட்டு வாழ மாட்டேன்னு வீட்டை விட்டு போயிட்டா. முழு குடும்பம் சோகத்தில் இருக்கு, மன போராட்டத்தில். எங்கள் வீட்டுக்காரால் வேலை செய்ய முடியாது, நான் தான் குடும்ப வேலையை பார்க்கணும். என் கால்களும் கட்டப்பட்டிருக்குது, கால் வீங்கலை, கால் மெலிந்து போயிருக்குது, நடக்கவே முடியலை, கால் வலி, பாத பிரச்சனை. அந்த தாயார் கண்ணீரோடு அழுறாங்க.
எனக்கு இவ்வளோ பெரிய வேதனை, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் இந்த பிரச்சனை? சகோதரி சொல்கிறாங்க, தலையை பிச்சுக்கிட்டு சொல்கிறாங்க, நான் மென்டல் ஆகிடும் போல இருக்கு தம்பி, நான் மென்டல் ஆகிடும் போல இருக்குது. என் வாழ்க்கை, என் குடும்பத்தை யோசித்து யோசித்து, ஏன் எங்கள் வீட்டில் இப்படிப்பட்ட, ஏன் ஆண்டவர் இப்படி சோதிக்கிறா, ஏன் கடவுள் இப்படி சோதிக்குது, நான் என்ன செஞ்சேன்? அம்மா தலையை பிச்சுக்கிட்டு அழுகிறாங்க. நம்மப்பா சொன்ன, பயப்படாதீங்க, நீங்கள் இயேசுக்கிட்ட வேண்டலைல்ல, நீங்கள் இயேசுக்கிட்ட வேண்டலைல்ல, இயேசுக்கிட்ட உங்கள் பிரச்சனையை சொல்லி பாருங்க, இயேசு எல்லா பிரச்சனையும் விடுதலை தர முடியும் என்று சொன்னேன். அவங்க ஆச்சரியமா பார்த்தா, இயேசுக்கிட்ட வேண்டுங்க, இயேசு தெய்வத்துக்கிட்ட கேட்டு பாருங்க. அவரால் செய்ய முடியாதது எதுவும் இல்லை, அவரால் மாற்ற முடியாதது எதுவும் இல்லை, அவரால் மாற்ற முடியும். ஆமேன்னு சொல்லுங்க. அழுகி போன உறுப்புகளையே பலனடைய செய்ய முடியும், அழுகி போன இருதயத்தை அவர் சுகமாக்க முடியும், அழுகி போன கிட்னியை பலப்படுத்த முடியும், அழுகி போன உறுப்புகளை பலனடைய செய்ய முடியும், உங்க யூட்ரஸை மாற்ற முடியும், உங்க யூட்ரஸுக்குள்ள இருக்கிற ஆண்டவரை பலவீனமானதை மாற்ற முடியும், இல்லாத கருமுட்டைகளை கூட உங்க யூட்ரஸுக்குள்ள கொண்டு வர முடியும். அவர் சாதாரணமான ஆள் அல்ல, அவர் வல்லமை நிறைந்தவர். ஆமென் சொல்லுங்களேன். அவரால் எப்படிப்பட்ட உள் உறுப்புகளையே பலனடைய செய்ய முடியும். லங்ஸ்ல பிரச்சனையா, இயேசு உங்க லங்ஸை மாற்ற முடியும். கிட்னியில் பிரச்சனையா, உங்க கிட்னியை புதிதாக மாற்ற முடியும். உங்க இருதயத்தில் பிரச்சனையா, உங்க இருதயத்தை புதிதாய் மாற்ற முடியும். ஏனென்றால் உங்க இருதயத்தை படைச்சவர் அவர்தான், உங்க கிட்னியை படைச்சவர் அவர்தான், உங்க கண்ணை படைச்சவர் அவர்தான், உங்க சரீரத்தை படைச்சவர் அவர்தான். அவரால் மாற்ற முடியாதது எதுவுமே இல்லவே இல்லை. நம்ம தவறா நினைக்கிறோம் இயேசுவை. அவர் நீ அங்கே மட்டும் இருங்க, சர்ச்சில் மாத்திரம். நம்முடைய என்னன்னா, என் கடன் பெருசு, என் வியாதி பெருசு, என் பிரச்சனை பெருசு. நீ எதை பெருசா நினைக்கிறியோ உன்னை விட்டு அது போகவே போகாது. இயேசுவை பெருசா நினை, உன் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்துக்கு முடிவு வரும். ஒருத்தர் கூட ஆமேன்னு சொல்லலை பார்த்தீங்களா? அல்லேலூயா சொல்லலை பாருங்க. நமக்கு நம்ம பிரச்சனை பெருசா பார்க்குற, உன் பிரச்சனை காட்டில் இயேசு பெரியவரா என்னன்னு. ஒரு சகோதரி அப்படிதான் சொன்னாங்க, எல்லா டெஸ்ட் பண்ணிட்டு முடிஞ்சிச்சு பிரதர், அவ்வளோதான், குழந்தை பிறக்காதுன்னு சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறாரு, இனி உங்கள்கிட்ட வாழ்ந்து என்ன பிரயோஜனம், உன்னை கல்யாணம் பண்ணதே திருமணத்துக்கு தான், குழந்தை பெற்றுக்கொள்ள தான், அதுவே இல்லையா போன்னு சொல்லிட்டு காரில் எடுத்துன்னு வந்து சிஎம்சிலேருந்து இறக்கின்னு வந்து பஸ் ஸ்டாண்டில் விட்டு போயிட்டாரு. சகோதரி வராங்க, அழுறாங்க, நேராக டவருக்கு வந்துட்டாங்க, வந்து அழுறாங்க. இங்கே பாருன்னு சொல்லிட்டு மொத்தம் ஃபைல் பண்ணி வச்சுருக்கா. இந்த ஃபைல் பண்ணி வச்சு என்ன பண்ண போகிற, இது என்ன பத்திரமா, இது ஃபைல் பண்ணி வைக்கிறதுக்கு. அந்த அம்மா மொத்த டெஸ்ட்டு எடுத்துன்னு வந்து காடுது, இது பாரு இது பாரு. அங்கே சந்தியாபாபு கிட்ட பண்ண, சந்தியாபாபுன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது வெள்ளூரில், அது குழந்தைங்களுக்குன்னு ஃபேமஸ் ஆனது. அங்கே எடுத்த டெஸ்ட்டு, இங்கே எடுத்த டெஸ்ட்டு, சீப் டாக்டர் ஜிஜி மேத்யூ பெரிய டாக்டர், அப்படியா அவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க. அழுது கதறுது, கண்ணீர் வடிக்குது. ஏன்னா அந்த அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஏன்னா அவங்களுக்கு நிறைய ஜெபிச்சிட்டோம், என்ன சொல்கிறதுனே தெரில. என்னால் பேசவே முடியல அந்த அம்மா அழுற பரிதாபத்தை பார்த்து. திடீர்னு ஆண்டவர் என் வாயை திறந்தார். அவங்கள பார்த்து சொன்னேன், சரி சிஸ்டர், யார் சொன்னது, சிஎம்சி டாக்டர் தானே, யார் சொன்னது, ஜிஜி மேத்யூ தானே, யார் சொன்னது, சந்தியபாபு தானே, இயேசு சொல்லலைல்ல உனக்கு குழந்தை பிறக்காதுன்னு, டாக்டர் தானே சொன்னாங்க, சொல்லட்டும். டாக்டரை உன்னை படைச்சாரு, டாக்டரை உன்னை படைச்சாரு, உன்னை படைச்சவர் கர்த்தர், உன் இருதயத்தை படைச்சவர் கர்த்தர், உன் யூட்ரஸை டிசைன் பண்ணவர் கர்த்தர், அதுக்குள்ள கருமுட்டை உண்டாக்குறவர் கர்த்தர். கர்த்தர் சொல்லணும் என்னால் முடியாதுன்னு சொல்லி, கர்த்தர் சொல்லணும் என் பிரச்சனை மாறாதுன்னு சொல்லி. கர்த்தர் சொன்னா நீ அழு, கர்த்தர் சொல்லலைல்ல எதுக்கு அழுற? டாக்டர் உன்னை படிக்கதான், டாக்டர் அவனுக்கு படித்து தெரிஞ்சிருக்கு, அதுக்கு ஒரு மருந்தை எழுதி கொடுக்குறான், அவ்வளோதான் டாக்டர். அதுக்கு மேலே போக முடியுமா? ஒரு புதிய இருதயத்தை அவரால் செய்ய முடியுமா? ஒரு பன்னி இருதயத்தை பொறுத்துனானுங்க, அவன் 2 மாதத்தில் செத்து போயிட்டானே, செய்ய முடியாது. ஆனால் இயேசு எப்படிப்பட்டவர், நீ ஜெபிக்கிற நேரத்தில் அழுகி போன உன் இருதயத்தை புதுசாக செஞ்சு உனக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடுவார். அழுகி போன உறுப்பை பலனடைய செஞ்சிருவார். வசனம் சொல்லுது, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன்னு சொல்கிறாரு.
ஆமேன்னு சொல்லுங்களேன். புதிதாக மாற்றிடுவார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? புதிதாக மாற்றிடுவார் நம்ம ஜெபிக்கிற நேரத்தில். அந்த சகோதரி அது வரைக்கும் அழுந்துருந்தவங்க அப்போ தான் கண்ணீரே துடைக்க ஆரம்பித்தாங்க. சொன்ன ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டுக்காரோடு சேர்ந்து வாழ ஜெபம் பண்ணுங்க போங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, 1 இயர் கழித்து வாழ்க்கையே வெறுத்து போய் அவங்க ஒரு ஒரு ரூமில் இருப்பாங்களாம், இவர் ஒரு ரூமில் இருப்பாங்களாம். 1 இயர் கழித்து ஃபோன் பண்ணுறாங்க. டேட்டு தள்ளி போன உடனே அவங்களுக்கு கிளிக் ஆகிடுச்சு. எடுத்து டெஸ்ட் பண்ணால் 2 பிங்க் கலர் கோடு விழுந்திருக்கு. வீட்டுக்காரர் கூட சொல்ல ஃபஸ்ட் ஃபோன் அடித்தாங்க. நான் சொன்ன பத்திரமா இருங்க, ஏஜ் 44 ஆகிடுச்சு, 44 வயசு, ரெஸ்ட் எடுங்க, ஸ்கூலுக்கு போகாதீங்க. கவனிங்க. அதுக்கப்புறம் டாக்டர் போய் பார்க்க ஆரம்பித்தாங்க. பார்த்து அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஸ்கேன் பண்ணால் ஒரு கரு இல்லை, 2 கருவை கத்தர வச்சிருக்கிறார். ஏசு எப்படிப்பட்டவர்? சும்மா அழுதுட்டு இருக்குது. கிட்னிலேருந்து பிரச்சனை சொல்லிட்டாங்க, இருதயத்தில் வாழ்வு அடைச்சிருக்கு, இதில் பிரச்சனை இருக்கட்டுமே. இயேசுக்கிட்ட வந்து முழங்கால் படிட்டு, ஆண்டவரே எனக்கு இறங்குங்கப்பா, இதை மாற்றுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவர், நீங்கள் சொல்லி பாருங்க. அவர் செய்யாமல் உங்களை விட்டு புறம்பே போக மாட்டா. உங்கள் விசுவாசத்தின்படி கேட்டு பாருங்க, அது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் மாறும். அவர் சாதாரணமானவரா? ஒரு 50,000 ரூபாய்க்காக இயேசுவை விட்டுருதா? ஏங்க எவ்வளோ பெரிய ஆண்டவர்! பெருசா நானே இயேசுவை, என் பிரச்சனை காட்டில் இயேசு பெரியவ. நீ அப்படி நினைச்சாலே போதும், உன் பிரச்சனை தீர்வு காண்பார். அந்த அம்மா படுத்து விழுந்து கிடக்கிறாங்க. நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன் அந்த அம்மாவுக்காக. இயேசுவின் நாமத்தில் சுகம் கிடைக்கட்டும், இயேசுவின் நாமத்தில் விடுதலை கிடைக்கட்டும், இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும் சொல்லே இருக்கிறேன். என் காதில் என் உள்ளத்தில் பேசுகிறார், அவங்களை எழுந்து நடக்க சொல்லுன்றாரு. ஆனால் நான் ஜெபிச்சுட்டே இருக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் ஒரு பெருக்கூட்டம் தான் எழுந்து நடங்கன்னு சொல்லிடலாம். ஏன்னா 100 பேர் இருக்கிறான், யாரோ ஒருத்தருக்கு நடக்கிறாங்க, நடக்காட்டி போகிறாங்க. என் பக்கத்தில் இருக்க சிங்கிள் மேன் சொல்ல முடியாது. திருப்பி ஆண்டவர் சொல்றார், எழும்பி நட சொல்லு. வார்த்தை வருது, அது ஆவியானவர் பேசுறது, அது உணர முடியாது, அது உணர முடியும். அது காட் தான் பேசுறாருன்றதை உள்ள நாங்கள் வியாக்கியானம் பண்ணுவோம், அதுக்கு சொல்ல முடியாது, விளக்கம் சொல்ல முடியாது. ஆண்டவர் அகைன் சொல்றாரு, ஆனாலே நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். பொல்லாத ஆவியை, அவங்க காலை கட்டி வச்சிருக்க அந்த பொல்லாத ஆவியை கட்டி ஜெபம் பண்ணி இருக்கிறேன். திருப்பியும் பேசினாரு. 4வது முறை பேசும்போது தான் நான் உணர்ந்து சொன்னேன், இயேசுவின் நாமத்தினால எழும்பி நட என்று கண் மூடிட்டு ஜெபம் பண்ணிக்கிறேன். அவங்க எழும்பி இருந்த அப்படியே ஆக்ஷனை பார்த்தா, கண்ணை திறந்து பார்த்தா அவங்க எழும்பி நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. எழும்பி நிற்கணுங்க, கால் எடுத்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அடுத்த மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அடுத்த மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அங்கிருந்து டர்ன் பண்ணி திரும்பி ரிட்டர்ன் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பலத்த அற்புதம் நடந்துச்சு. 1 வாரம் கூட இல்லைங்க, 2 நாளில் மொத்தத்தை தூக்கின்னு போய் குப்பையில் போட்ட கத்தர்கிட்ட ஓடி வந்துட்டாங்க. அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம், அவங்க விசுவாசமாக இருந்தாங்க அந்த அம்மா, நான் விசுவாசமாக இல்லை. ஆண்டவர் அகேன். நிறைய நேரத்தில் கிறிஸ்தவம் தான் விசுவாசத்தில் குறைவாக இருக்கிறது. பைபிளை தூக்கிட்டு வரேன், சர்ச்சுக்கு வரேன்னு சொல்லி ஒரு 10 பைசா கூட விசுவாசம் இல்லை. விசுவாசிங்க, நம்புங்க. ஏசப்பாவால் முடியாதது எதுவுமே இல்லவே இல்லை. ஒரு அம்மா மாடு செத்து போயிடு, அவ்வளோதான், செத்து போகுது. தண்ணியை ஜெபம் பண்ண போய் செத்து போகிற மாட்டுக்கு இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படி நாக்க தொங்க போட்டு மூச்சு வாங்கினுக்கிற ஒரு மாடு 8 லிட்டர் பால் கறக்கும். வாழ்க்கையே அதுதான். முண்டி மாடு நொண்டி நடக்கும். ஆந்திர பிரதேசத்தில் கூட்டத்துக்கு வந்தாங்க. தற்செயலா அந்த தண்ணியை வாங்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டு, இயேசுவே இந்த தண்ணி மூலமாக என் மாட்டுக்கு நீங்கள் சுகம் தாங்க ஜெபம் பண்ணி ஊற்றுனாங்க. நாக்க தொங்க போட்டு வாயெல்லாம் எச்சையை கப்பிட்டு இருந்த அந்த மாடு பாருங்கம்மா, ஊற்றுனது காலையில், மத்தியானத்துக்குள்ளே அந்த மாட்டு தலையெல்லாம் உதிரி ஏலி உட்கார ஆரம்பிச்சுட்டு இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. மாட்டுக்கு செய்கிற ஒரு மனுஷனுக்கு செய்ய மாட்டாரா என்ன? மனுஷனுக்கு செய்கிற உனக்கும் எனக்கு செய்ய மாட்டாரா என்ன? நீங்கள் விசேஷித்தமானவங்க, உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது. ஆமேன்னு சொல்லுங்களேன்.
உங்கள் இருதயத்தில் இருக்க துக்கம் மாறப்போகுது. உங்கள் இருதயத்தில் இருக்க சஞ்சலம் மாறப்போகிறது. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை தொடுகிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளுகிறதை பார்க்க போகிறீங்க. எத்தனை பேருக்கு இந்த சுகம் விடுதலை வேணும் என்று விரும்புகிற எத்தனை பேர் கை உயர்த்தி காண்பீங்களேன். வேகமாக எழும்பி நில்லுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். சீக்கிரம் எழும்பி நில்லுங்க. வேகமாக கண்ணை மூடணும். அங்கே இங்கே நீங்கள் பார்க்கக்கூடாது. ஆண்டவர் இடத்துல கர்த்தரை நோக்கி பார்க்கணும். ஆண்டவர் இன்னைக்கு பலமாய் உங்கள் மத்தியில் இறங்கி வர போகிறா. பிரதர் இங்கே வாங்க, பிரதர் இந்த பக்கம் வாங்க, சிஸ்டர் கொஞ்சம் முன்னாடி வாங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க, வந்துடுங்க. எல்லோரும் கிட்ட வாங்க. சிஸ்டர் நீங்கள் வாங்க, இப்படி ஃப்ரண்ட்டில் வாங்க, கொஞ்சம் வாங்க, முன்னாடி வாங்க, எல்லோரும் முன்னாடி வாங்க. நீங்கள் இருக்கையில் இருக்க வேண்டாம், அப்படியே தாராளமாக தள்ளி நில்லுங்க. உங்கள் விடுதலைக்காக ஜெபிக்கலாம். வாங்க சிஸ்டர், வாங்க ஐயா வாங்க, முன்னாடி வாங்க. தூரத்தில் இருந்தால் அப்படி வாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிப்போம். எல்லோரும் கண்ணை மூடுங்க, வாங்க ஃப்ரண்ட்டில் வாங்க. ஒன்றும் நடக்க போகிறதில்ல, வாங்க எல்லோரும் வாங்க. ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். யாரும் பேசக்கூடாது. கர்த்தர் பயபக்தியாக இருக்கணும். இது முக்கியமான நேரம். எல்லாரும் கண்ணை மூடணும். கண்ணை மூடி, ஆண்டவரே எனக்கு இறங்குங்க, ஆண்டவரே எனக்கு இறங்குங்க, ஆண்டவரே கைகளை உயர்த்தி ஜெபிக்கணும். நீங்கள் ஒருத்தர் பேசுறது, ஒருத்தர் கண்ணு விழிக்கிறது மற்றவங்களை டிஸ்டர்ப் படுத்தும். நல்லா கவனிங்க. நம்ம தான் அற்புதம் பெறலைன்னா மற்றவங்களை அற்புதம் பெறுவதற்கு நீங்கள் தடையாக இருந்துடக்கூடாது. ரொம்ப உஷாராக இருக்கணும், கவனமாக இருக்கணும். முக்கியமான நேரம். நல்லா கவனித்து பாருங்கள். எல்லாரும் பரிதிமை குருடனை அதட்டினாங்களாம். அமைதியாடுறான்னாங்களாம். ஒருவேளை அவன் அன்னைக்கு அமைதியாக இருந்துட்டு இருந்தானா சீஷர்களால் அவன் கண்ணு திறந்துருக்கவே வாய்ப்பு இல்லை. நல்லா கவனிங்க. நம்ம டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது. கண்ணை மூடணும். நம்ம ஆண்டவர் பக்கமாக திருப்பணும். அவனை கொண்டு வர்றவங்கனாக இருக்கணும். எல்லாம் 2 கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நீங்கள் பிரச்சனையோடு இருப்பீங்கன்னா எல்லாரும் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. நான் இணைந்து ஜெபிக்கிறேன். நானும் என் ஊழிய தம்பி ஓடு கூட இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே இறங்கும் என்று சொல்லுங்கள். இயேசுவே இறங்கும் என்று சொல்லுங்கள். கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள், உங்கள் போராட்ட சொல்லுங்கள். நீங்கள் இருதயம் கலங்கி போய் வந்திருப்பீங்கன்னா ஆண்டவர்கிட்ட உங்கள் இருதயத்தில் இருக்கிற சோகத்தை சொல்லு மகளை. உங்கள் சோகத்தை சொல்லு, உங்கள் கண்ணீரை சொல்லு. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்க்காத, எதிரில் இருக்கிறவங்கள பார்க்காத. அவங்களால உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லவே இல்லை. இயேசுவே சொல்லுங்க. வாய் திறந்து அழணும்னு நினச்சா அழுந்துருங்க. அழணும்னு நினச்சா அழுந்துருங்க. ஆண்டவர் எனக்கு சொன்னார், என் ஆவி எங்கே நான் அனுப்பியிருக்கிறேன், என் ஆவியை நான் அனுப்பியிருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இங்கே பலமாக இறங்கி வந்திருக்கிறார். உங்கள் பக்கத்தில் அந்த ஆவியானவர் இருக்கிறார். உங்கள் பக்கத்தில் அந்த ஆவியானவர் இருக்கிறார். தங்கச்சி உங்கள் பக்கத்தில் தான். சகோதரி உங்கள் பக்கத்தில் தான். அம்மா உங்கள் பக்கத்தில் தான். ஐயா உங்கள் பக்கத்தில் தான். அண்ணா உங்கள் பக்கத்தில் இயேசு வந்திருக்கிறார். இயேசு உங்கள் பக்கத்தில் வந்திருக்கிறார். அண்ணா பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு விடுதலை தரப்போகிறார். இன்னைக்கு நிச்சயம் நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்வது நிச்சயம். நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். பிரதர் உனக்கு எல்லாம் இருக்குது, எனக்கு கர்த்தருக்கு தெரியும். உனக்கு சொத்து இருக்குது, வசதி இருக்குது, படிப்பு இருக்குது, பணம் பலம் இருக்குது. ஆனால் நீ துக்கத்தோடு வந்திருக்கிற. ஆண்டவரை வெறுமையாக வந்திருக்கிற. இது ஒன்று மாத்திரம் எனக்கு நடந்துட்டா போதும் நீ நினைக்கிற. இப்போ நினைக்கிற. உனக்கு தான் சொல்கிறாரு சகோதரா, உன்னை பார்த்து தான் சொல்கிறாரு. ஆண்டவரிடத்தில் கேளு, ஆண்டவரிடத்தில் கேளு. கையை உயர்த்தி கேளு. இயேசுவே என்று கூப்பிடு. எனக்கு இறங்கும் என்று கூப்பிடு. இயேசுவே என்று கூப்பிடு. ஆர்வத்தோடு வா. இயேசுவை பார்த்து கதறு. எனக்கு இறங்கும் என்று கூப்பிடு. ஆண்டவரே பரிதாப நிலைமையில் இருக்கிறையா, தரித்திரமாக இருக்கிறையா, மகளை இயேசுவை தொடு. மகளை உன் பக்கத்தில் இருக்கிற இயேசுவை தொடு. நீ தொட்டால் அற்புதம் நடக்கும். நீ தொட்டால் அற்புதம் நடக்கும். நீ தொட்டால் அற்புதம் நடக்கும். உன் அருகையில் இயேசு வந்திருக்கிறார். கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. ஓ உன் கண்ணீருக்கு முடிவு உண்டு. இன்றையோடு உன் பிரச்சனையை கர்த்தர் முடிக்க போகிறார். இன்றையோடு உன் வாசல் திறக்கப்படுகிறது தங்கச்சி. ஓ பல நாளாக காத்திருந்து உடைஞ்சு போயிருக்கிறல்ல. இயேசு சொல்றாரு உன் காத்திருப்புக்கு முடிவு வருகிறது. உன் காத்திருப்புக்கு முடிவு வருகிறது. கர்த்தர் சொல்லுகிறார் மகளே, கர்த்தர் சொல்லுகிறார் மகளே, இதோ வல்லமை வருகிறது, இதோ வல்லமை வருகிறது. நாள் வருமோ என்று காத்திருந்தாய் அல்ல. நாள் வருமா, இன்றைக்கு வருமா. காலத்தை எண்ணிக்கொண்டிருந்த மகளே, ஐயோ இந்த வருடம் ஆயிடுச்சு, இன்னும் அற்புதம் நடக்கல. ஐயோ இந்த நாள் ஆயிடுச்சு, இனி நடக்காது, இனி மாறாது, இனி வருகாது என்று நினைக்கிற காலத்தை எண்ணிக்கொண்டிருக்கிற மகளே, ஆண்டவர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார், இதோ உன் நாள் வருகிறது, இதோ உன் வேலை வருகிறது. கர்த்தர் உன்னை கையில் எடுக்க போகிறார். அடைக்கப்பட்ட வாசல்
திறக்கப்பட போகிறது. ஓ, உனக்கான வழிகள் திறக்கப்படுகிறது. உனக்கான நாளை கர்த்தர் குறிப்பிடுகிறார். உன்னுடைய ஆண்டவரை உற்ற தோழனை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். வல்லமை இறங்குது, வல்லமை இறங்குது. ஒவ்வொரு மேல வல்லமை இறங்குது. பெற்றுக்கொள்ள 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 பெற்றுக்கொள்ள. இந்த சத்தத்தை தூரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரா, உன் மேல கர்த்தருடைய வல்லமை போய் இறங்குது. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். ஜபிக்க 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 வல்லமை, ஜபிக்க ஜபிக்க வல்லமை, ஜபிக்க ஜபிக்க வல்லமை. உன்னை சோர்ந்து போன காரியங்கள், உன்னை கண்ணீர் வடித்த காரியங்கள், உன் இருதயத்தை துக்கப்படுத்தின காரியங்கள், உனக்கு வேதனையை வர வைத்த காரியங்கள் இப்பொழுதே உன் இருதயத்தை விட்டு வெளியேறுகிறது. வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். ஏசப்பா உங்க வல்லமை இறங்கட்டும். வல்லமை 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 வல்லமை. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் விழுகிறது விழுகிறது விழுகிறது. ஒவ்வொரு மேல பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி வரட்டும் வரட்டும் வரட்டும். ஓ மேலதான், ஓ மேலதான், ஓ மேலதான். சந்தேகப்படாத சந்தேகப்படாத. யார் மேல அந்த அக்கினி இறங்குதோ, யார் மேல அந்த அக்கினி இறங்குதோ, உன்னை கட்டி வச்சிருக்கிற அசுத்தாவிகள் வெளியேறுகிறது, அசுத்த வல்லமைகள் வெளியேறுகிறது. இறங்கட்டும் வல்லமை, இறங்கட்டும் வல்லமை. ராகாபா காபா காபா தாதாபா. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். சகோதரா உன் மேல இறங்குது. வாயை திறந்து கூப்பிடு, இயேசுன்னு கூப்பிடு, இயேசுன்னு கூப்பிடு, இயேசுன்னு கூப்பிடு. உன்னை கண்ணீர் வடிச்ச பொண்ணு, உன்னை வேதனைக்குள்ளாக்கின அசுத்தாவிகள் வெளியே போ, அசுத்த வல்லமைகள் வெளியேறு. கட்டி வச்சிருக்கிற பொல்லாதாவி, அற்புதம் நடக்காதபடி கட்டி வச்சிருக்கிற பொல்லாதாவி, இருதயத்தை வேதனைக்குள்ளாக்குற பொல்லாதாவியே என்ற கையே. வல்லமை இறங்குது, வல்லமை இறங்குது. இப்பொழுது 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 ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு மேலும் இயேசுவின் வல்லமை, கல்வாரி ரத்தத்தின் வல்லமை. பெற்றுக்கொள் மகளே, பெற்றுக்கொள் மகளே. கையை உயர்த்தி பெற்றுக்கொள், கையை அசைத்து பெற்றுக்கொள். இறங்குது வல்லமை. கட்டு வடையட்டும், கட்டு வடையட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லா அற்புதத்தை தடை பண்ணுகிற கட்டுக்கள் இப்பொழுது உடைப்பட்டு பா என்று கட்டளை கொடுக்கிறேன். உடைப்பட்டு போ என்று கட்டளை கொடுக்கிறேன். ரெண்டு கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு இறங்கும் ஆண்டவரே கூப்பிடுங்க. ரெண்டு கையை உயர்த்துமா, எனக்கு இறங்குங்க ஆண்டவரே. ஆண்டவரே குழந்தை பாக்கியம் இல்லையே, இறங்குங்க ஆண்டவரே. திருமணத்துக்காக வழிகள் இல்லையே, இறங்குங்கப்பா. கடனை அடைக்க முடியலையே, இறங்குங்கப்பா. ரெண்டு கையை உயர்த்தி கூப்பிடுங்க. எதை செய்தாலும் நஷ்டம் நஷ்டம், எதை செஞ்சாலும் நஷ்டம். என் எலும்புல பலன் இல்லை, என்னுடைய முழங்காலில் பலன் இல்லை. என் வீடு நரகமாக இருக்குது, என் வீடு நரகமாக இருக்குது. கையை உயர்த்தி கூப்பிடப்பா. அப்பா அப்பா என் கடனுக்கு ஒரு முடிவை ஏற்படுத்துங்க. சொல்லுங்க. வாயை திறந்து ஜெபம் பண்ணுமா, வாயை திறந்து ஜெபம் பண்ணுமா. என் மந்திர வல்லமையினால, சூனிய கட்டினால பாதிக்கப்பட்டிருக்கிறனே, திருமண தடை மாறாதா? அடைக்கப்பட்ட கர்ப்பம் திறக்கப்படாதா? எல்லாம் கையை உயர்த்தி கேளுங்க. வாய்களை திறந்து ஏசப்பா கிட்ட கேளுங்க. என்னை தொடுங்கன்னு கேளம்மா, என்னை தொடுங்கன்னு கேளு. என்னை தொடாம இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன். என்னை தொடாம இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன். என்னால் நடக்க முடியல. ஸ்பைனல்ல பிரச்சனை, தைராய்டு பிரச்சனை, அடி வயிற்றுல பிரச்சனை, சுவாச உறுப்புல பிரச்சனை. ஐயோ பயந்து பயந்து போறப்பா. மரண பயத்தினால பாதிக்கப்பட்டு இருக்கிற, இரவில் தூங்க முடியாதபடி கஷ்டப்படுகிறேன். இயேசுவே கூப்பிடுங்க, கூப்பிடுங்க அம்மா, கூப்பிடுங்க ஐயா, கூப்பிடுங்க. என்ன போராட்டம் சொல், என்ன போராட்டம் சொல். இயேசுடைய வல்லமை மேலே இறங்கி வரும். இப்ப இறங்கி வரும். தேவன் உங்களை தொட போறார். கர்த்தருடைய வல்லமை உங்களை தொட போகிறது. கண்ணீரோட விதைக்கிறவ கம்பீரத்தோட அறுப்பா. இன்னைக்கு விசுவாசத்தோட கையை உயர்த்தி இயேசுவே என்னை தொடுங்கன்னு கதறி கேளுங்க. இயேசுவே என்னை தொடுங்கப்பா, இயேசுவே என்னை தொடுங்க, தொடுங்க தொடுங்க தொடுங்க. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே என்னை தொடுங்க ஆண்டவரே. எங்க பாடுகள்
வேதனைகள் மாறட்டும். உன் இருதய வேதனைகள் மாறுது. இப்போது ஸ்தோத்திரம் பண்ணு. கரங்களை வைத்து விடாத. ஸ்தோத்திரம் பண்ண, ஸ்தோத்திரம் பண்ண. இதோ உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் மாறுது. எந்த வேதனையோடு வந்தையோ, எந்த துக்கத்தோடு வந்தையோ, உன் பாடுக்கு ஒரு முடிவு உண்டு. இயேசுவின் நாமத்தினால இப்போது 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 உன் இருதய கதவை திறக்கிறார். உன் பயங்கள் மாறுது, உன் கலக்கங்கள் மாறுது. உன் இருதய கலங்காதபடி போ. உன் கண்ணீருக்கு பதில் உண்டு, உன் உபத்திரக்கு பதில் உண்டு. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால பிசாசு கட்டி வைத்திருக்கிற இருளின் ஆவிகள், அந்த விக்கிரத்தின் ஆவிகள், அந்த மாந்திரிக கட்டுகள், அந்த பயத்தின் ஆவிகள், ஓ இயேசுவின் நாமத்தினால இந்த இரவுல அந்த கட்டுகள் அறுக்கப்படுது. உன் கையை விட்டு வெளியேறுது, உன் காலை விட்டு வெளியேறுது. இப்போதும் பயத்தை உண்டு பண்ண நினைக்கிற அந்த கட்டுகள் அதமாக்கப்படுது. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் உன் தலைக்குள்ள, உன் உறுப்புக்குள்ள ரீபா காபா ராபா உன் மேல கர்த்தருடைய கரம், உன் மேல கர்த்தருடைய கரம், உன் மேல கர்த்தருடைய கரம். விடாத விடாத. கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ண, ஸ்தோத்திரம் பண்ண. உன் மேல அபிஷேகம் இறங்குது, ஜெப வல்லமை வெளிப்படுது. இதே கர்த்தரோடு இணைந்திருக்கிற, ஓ கர்த்தரோடு இணைந்திருக்கிற, ஓ அன்பு இல்லையே, அன்பு இல்லையே என்று வேதனைப்படுற, உலகத்துக்குடைய அன்பு இல்லைன்னு வேதனைப்படுற, ஏசப்பா உனக்குள்ள அன்பா இருக்கிறாரு. சகோதரனே, சகோதரியே, எதனை இழந்து போனையோ இன்றைக்கு இன்றைக்கு இப்பொழுது நீ பெற்றுக்கொள்ளுகிற ரீபா காபா ராபா ரீபா ராதாடா ராபா எல்லா கட்டுகள் மறையுது, எல்லா கட்டுகள் மறையுது. ரட்சிக்கப்பட போறாங்க. உன் குடும்பத்தில் இருக்கிற உபத்திரங்கள் மாறுது, குடிவெறி ஆவிகள் மாறுது, விபத்தின் ஆவிகள் மாறுது, தற்கொலை ஆவிகள் மாறுது. ரீபா காபா ராபா ரீபா ராதாடா ராபா பல வருடமாய் காத்திருந்த, ஓ காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போன இன்றைக்கு நிரந்தர வேலை, ஓ இன்றைக்கு புது திருமண காரியத்தை, இன்றைக்கு கர்ப்பத்தின் கனிகளை கர்த்தர் குடும்பத்துக்குள்ள இப்பொழுது அதிசயங்களை காணப்பட வைக்கிறார். விட்டு கொடுத்து ஜெபி, விட்டு கொடுத்து ஜெபி. ரீபா காபா ராபா ரீபா ராதாடா ராபா என் பிள்ளைகள் படி வைக்க பணமில்லையே என்று வேதனையோடு வந்திருக்கிறியா? உன் வேதனையை கர்த்தர் மாற்றுகிறார். எவ்வளவு நாள் கஷ்டப்பட்ட பணம் கையில் இருந்து வேதனைப்படுறியா? கர்த்தர் சொந்த வீடை கொடுக்கிறார். உன் வியாபாரத்தை பெருக பண்ணுகிறார். என்னை இருதயம் உடைச்சு போய் வந்திருக்கிறியா? என் ஊழி ஆஸ்வதிக்கப்படல் வந்திருக்கிறியா? இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், எந்த விதத்தில் உன் இருதய கலகி வந்திருக்கிறியோ ரீபா காபா ராபா இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் இன்றைக்கு உன் குடும்பத்துக்குள்ள விடுதலை. ரீபா காதாடா ராபா ரீபா தாடா ராபா காதாடா ராபா. என் வாலிப பிள்ளை மாறல் வந்திருக்கிறியா? எல்லாத்தையும் ஏமாற்றப்பட்டு என்று வந்திருக்கிறியா? இன்றைக்கு ஏசப்பா சொல்லுகிற, பயப்படாத, உன் கண்ணீர் துடைக்கப்படும். ரீபா காதாடா ராபா மகளே, வைத்து பகுதியை கர்த்தர் தொடுகிறார். வைத்திருக்கிற பலவீனங்கள் மாறுது, எலும்புக்குள்ள இருக்கிற பலவீனங்கள் மாறுது, நரம்புக்குள்ள இருக்கிற பலவீனங்கள் மாறுது. வாலிப சகோதரனை உன்னதா கர்த்தர் தொடுகிறார். எலும்பு தானியேலை போல எலும்பு, முர்தாக போல எலும்பு. ரீபா காபா ராதாடா ரியாதாடா கபாதாடா. ஆமென், ஆமென். கர்த்தருடைய வல்லமை உங்க மேல இறங்கி கொண்டே இருக்கிறது. ஏசப்பா உங்க அருகாமையில் வந்திருக்கிறார். பலர் மேல அந்த வல்லமை இறங்குகிறத பார்க்கிறேன், பலர் மேல அந்த வல்லமை இறங்குகிறத பார்க்கிறேன். சிலர் இங்க ஜெபிக்கிறீங்க, இங்க ஜெபிக்கிறீங்க, உங்க வீட்டுக்குள் அற்புதம் நடந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் சிலரை தொடுகிறார், சிலரை தொடுகிறார். சிலர் மேல அந்த ஆவியானவர் இறங்குகிறார், இறங்குகிறார். உங்க மேல அந்த நெருப்பு போல ஒரு வல்லமை இறங்குறது. யாரோ தொடுகிறத போல நினைக்கிறீங்க, இல்லை, இயேசு தான் தொடுறாரு. அவருடைய வல்லமை நீங்க பெற்றுக்கொண்டே இருக்கிறீங்க, பெற்றுக்கொண்டே இருக்கிறீங்க. உங்களை தொட 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 சில ஆவிகள் வெளியேறுகிறது. ஓ ராபா கபா. சிலர் மேல அந்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார், சிலர் மேல அந்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். யாரோ உங்க பக்கத்துல நிக்கிறத போல நினைக்கிறீங்க, யாரும் இல்லை, இயேசுதான், இயேசுதான். சிலர் மேல அந்த வல்லமை இப்ப இறங்குது, இறங்குது, இறங்குது. பயப்படாத, பயப்படாத. அந்த ஆவிகள் உங்களை விட்டு வெளியேறுகிறது, வெளியேறுகிறது. கர்த்தர் ஒரு விடுதலை கொடுக்கிறார், விடுதலை கொடுக்கிறார். நீங்க விடுவிக்கப்படுறீங்க, நீங்க விடுவிக்கப்படுறீங்க, நீங்க விடுவிக்கப்படுறீங்க, நீங்க விடுவிக்கப்படுறீங்க. பலரை கர்த்தர் தொட்டுக்கொண்டே இருக்கிறார். எஸ் எஸ் எஸ். விடுதலை, 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 விடுதலை. உங்க வழி மறைகிறது, உங்க வழி மறைகிறது. நீங்க சோதித்து பாருங்க, உங்க வழி மறைகிறது, உங்க பலவீனம் மறைகிறது. இயேசு உங்களை தொடுகிறார்.
இயேசு உங்களை தொடுகிறார். எல்லாரும் கையை உயர்த்தி, ஆண்டவரே நீர் எங்களை தொடுகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு அற்புதம் செஞ்சிட்டீங்க ஆண்டவரே. சொல்லுங்க, விடுதலை தந்துட்டீங்க ஆண்டவரே, எங்களுக்கு ஜெயம் தந்துட்டீங்க ஆண்டவரே, எல்லா கட்டுக்களை உடைச்சிட்டீங்க, எங்க பலவீனத்தை மாத்திட்டீங்க, நன்றி ஆண்டவரே. இன்னொரு விஷயம், அப்படியே 2 கையை உயர்த்தி, நாங்க உங்களை நம்புறப்பா, உங்களை விசுவாசிக்கிற ஆண்டவரே. சொல்லுங்க, இன்னுமே நாங்கள் உங்களை நம்புறோம், உம்மை நோக்கி பார்ப்போம், உங்க மத்தியில் உங்களை தேடுவோம் ஆண்டவரே. எல்லாரும் கையை உயர்த்தி, ஆண்டவரே கடைசி நிமிடம் நாம் ஜெபித்து முடிக்க போறேன், உங்க ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க போகிறேன். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று கேளுங்க, என்னை ஆசீர்வதியும் என்று கேளுங்க. ஆண்டவரே உங்க பிள்ளைக்காக ஜெபிப்பீங்கன்னா ஜெபம் பண்ணுங்க, உங்க குடும்பத்தில் இருக்கிற யாருக்காக ஜெபிப்பீங்கன்னா ஜெபம் பண்ணுங்க. இப்ப கர்த்தர் ஜெபத்தை கேட்க போகிறார். அவருடைய கரம் உங்க மேல இறங்கி வர போகிறது. உங்க வாழ்க்கையில் இருக்க தடைகள் விலக போகிறது. எஸ் எஸ் எஸ், ஹalleluya ஹalleluya. ஆண்டவர் சிலருடைய இருதயத்தில் இருக்கிற அந்த பாரத்தை பிடுங்கி வெளியே எறிஞ்சிருக்கிறாரு. உங்க இருதயம் லகுவா மாறி இருக்கிறத பார்க்குறீங்க. ஓ, நீங்க ஜெபிக்க 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 சில கயிறுகள் அறுக்கப்படுகிறத பார்க்கிற, சில தகடுகள் எரிகிறது, சில தகடுகள் எரிகிறது. ஓ, உங்களை விட்டு இருக்கிற சாபம் விடுகிறது, உங்களை விட்டு இருக்கிற தரித்திரம் விட்டு போகிறது. ஓ, நீங்க ஆசீர்வதிக்கப்படுறீங்க சிஸ்டர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். சிலருடைய வீட்டுக்குள்ள அற்புதம் நடக்கிறத பார்க்கிற, சிலர் கர்த்தர் தொடுகிறார் தொடுகிறார் தொடுகிறார். சிலரால நிற்க முடியல, சிலரால நிற்க முடியல, நெருப்பு போல உணர்றீங்க. அப்படி என்றால் கர்த்தருடைய வல்லமை உங்க மேல இறங்குது அர்த்தம். ஹalleluya ஹalleluya. மகிமை ஊற்றப்படுகிறது, வல்லமை ஊற்றப்படுகிறது. கர்த்தரே உங்களை ஜெயமாய் மாற்றுகிறார். நல்லா 2 கையை தட்டி அந்த வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க. இப்ப பெற்றுக்கொள்ளுங்க. நல்ல கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இப்பொழுது விடுதலை, இப்பொழுது சுகம் பெற்றுக்கொள். எஸ் எஸ் எஸ். ஒவ்வொரு மேல ஆவியானுடைய வல்லமை பலமாய் இறங்குவதாக. ஃபயர், பெற்றுக்கொள் அந்த விடுதலையை. கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உம்முடைய ஒருவருக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நல்ல கையை தட்டி